ஜொனுதா கிடகதா தக்க ஜொனுதா கிடகதா தக்க ஜொனுதா கிடகதா தத்தி தக்க ஜொனுதா கிடகதா தத்தி தக்க ஜொனுதா கிடகதா தத்தி தக்க ஜொனுதா கிடகதா தத்தி தா தக்க ஜொனுதா கிடகதா தத்தி தா தக்க ஜொனுதா கிடகதா தத்தி தா தக்க ஜொனுதா கிடகதா நீரின் துளியோ இணையாளும் மனுவேலனோ வளரும் பிறையோ வழிகாட்டும் மறையோ புது வாழ்வின் விடிவெள்ளியோ விண்ணின் தேவன் பாலனாய் வந்தால் மணி தாங்குமோ விண்ணின் தேவன் பாலனாய் வந்தால் மணி தாங்குமோ பூவின் தளிரோ பன்னீரின் துளியோ இணையாளும் மனுவேலனோ வஞ்சனை இல்லை தொட்டிலும் இல்லை மாளிகை அரண்மனை மாடங்கள் இல்லை முன்னனை தொட்டில் புல்லனை மெத்தை கந்தை துணியில் துயில்கின்ற முல்லை கண்மணி தவமே விடிகாலை அழகி விழி மூடிடு விண்ணின் தேவன் மாலனாய் வந்தால் ஏழை மடி தாங்குமோ விண்ணின் தேவன் மாலனாய் வந்தால் ஏழை மடி தாங்குமோ பூவின் தளிரோ பன்னீரின் துளியோ இணையாளும் மனுவேலனோ வளரும் பிறையோ வழிகாட்டும் மறையோ புது வாழ்வின் விடிவெள்ளியோ. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். கர்த்தர் இந்த நாளிலே திருச்சிராப்பள்ளி மாநகரத்தில் என்னைய டெஸ்ட்மனி கொடுப்பதற்காக என் தாயின் கற்பத்து கனியிலே என்னை முன்குறித்திருக்கார். அவருக்காக இந்த நல்ல நேரத்தில் நான் கோடி நன்றிகளை அவருக்கு நான் காணிக்கையாக்கிறேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய இந்த இன்வால்மெண்ட்டை நான் பார்க்கும்போது மிகவும் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் நமது சென்னை மாநகரத்தில் புயல் பெரும் சேதாரத்தை ஏற்படுத்தி கொண்டிகிட்டு பக்கத்தில் தான் திருச்சி. ஆனால் இங்கே எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் உங்களை எல்லாம் இந்த கூடுகைக்கு ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. எவ்வளோ பெரிய அற்புதமானவர் என்று நீங்கள் அனைவரும் உணரும்படியாய் நான் இந்த வேலையிலே உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இந்த பிஎம்எஃப்ஐ பற்றி எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் சிபிஎம்சின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது, தெரியுங்களா? ஒரு சிலருக்கு தெரியும், தலைவருக்கு தெரியும் நினைக்கிறேன், பிரசிடெண்ட்டுக்கு. அது உலகம் முழுவதும் இருக்குது அந்த அமைப்பு. அது கிறிஸ்துவ வியாபாரிகள் கூடுகைக்காகவே அந்த ஒரு தளம் அமைக்கப்பட்டிருக்கு. அதில் நான் ஒரு மெம்பராக இருக்கேன். இந்தியா லெவலில் ஒரு பொறுப்புலையும் இருக்கேன்.
எங்கள் வத்தலக்குண்டு, கொடைக்கானல், மதுரை, பெரியகுளம், தேனி அந்த சைடில் உள்ள ஒரு அந்த கூடுகைக்கெல்லாம் நான் அவர்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக அடிக்கடி நான் இந்த சிபிஎம்சிக்காக பயணிப்பேன். அப்படியாய் பயணித்து கொண்டு போயிருக்கும்போது தான் எனக்கு நம்ம உங்களுடைய ஸ்டேட் பிரசிடெண்ட் ஜேம்ஸ் புதுக்கோட்டையில் இருக்கிற அண்ணன் அறிமுகமானாங்க. அவங்க மூலமாக முதல் என்னுடைய டெஸ்ட் மணி வந்து நான் புதுக்கோட்டையில் தான் கொடுத்தேன், பிஎம்எஃப்ஐயில். அடுத்து வந்து மதுரையில் கொடுத்தேன். அதுக்கப்புறம் திருச்சி. தொடர்ந்து இப்போ அண்ணன் வந்து நம்மளை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அண்ணன் வந்து ஒரு நல்ல ஒரு வியாபாரி, அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு வியாபாரி. அவருடைய சாட்சி நான் கேட்கும்போது மார்க்கெட் பிளேஸில் போய் நான் ஊழியம் செய்திருக்கார். அதாவது இந்த பிஸ்னஸ்மேனுக்காக ஒரு ஊழியம் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லி அவர் வந்து நிறையா ஒரு ஆத்மாக்களை அங்கே ஆயத்தப்படுத்தி நிறைய பிஸ்னஸ்மேன் அங்கே வராங்க. அவர் மூலியமாக எனக்கு இந்த ஊரில் ஒரு டெஸ்ட் மணி சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன். நன்றி. இங்கே எத்தனை பிஸ்னஸ்மேன் இருக்கீங்க? கொஞ்சம் கை ரைஸ் பண்ணலாமா? பிஸ்னஸ் பண்ணுறவங்க 1 2. ஓகே, பெரிய பிஸ்னஸ்மேன். ஓகே, சூப்பர். மீதியாக இருக்கவங்க ரிட்டையர்ட் ஆனவங்க இருக்கீங்க. இன்னும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருக்கீங்களா? யாராவது சின்னவங்களான்னு படிக்கிறவங்களான்னு தான் சரி, நான் படிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறேன். ஓகே, அப்படி யாருக்காவது ஐடியா இல்லாமல் இருந்தால் ஐடியாவை எடுத்துக்குங்க. ஏன்னா நம்ம நாடு வளரணும்னா ஆண்டர்பிரனர் உருவாகணும். ஓகே, 1972 செல்வராஜ் விக்டோரியா அவர்களுக்கு 4வது மகனாக கொடைக்கானலில் நான் பிறந்தேன். என்னுடைய தாய் தகப்பன் வந்து ஒரு விவசாயி ப்ளஸ்ஸு வியாபாரியும் கூட. அவர்கள் அந்த மலையில் விளைகிற காய்கறிகள்லாம் மதுரைக்கு அனுப்பிச்சு, கீழே விளைகிற காய்கறிகள்லாம் கொடைக்கானலில் வாங்கி அங்கே உள்ள ஸ்கூலு, கான்வென்ட்டு, ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி சப்ளை பண்ணி ஒரு பெரிய லெவலில் இல்லை, ஒரு சிறிய அளவில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னுடைய தாய் தாப்பன். எங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா 8 பேர். அதில் நான் 4வதாக பிறந்தேன். 1972 நான் பிறந்து ஒரு ஆண்டு 2 ஆண்டுகள் கழித்து பயங்கரமான பஞ்சம் நம்ம நாட்டில் வந்து நிலவி இருக்கு. அந்த பஞ்ச காலத்தில் தான் நான் வந்து உணவு கூட இல்லாமல் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய தாய் தகப்பன் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அன்னைக்கு வந்து கலைஞருடைய ஆட்சி, அந்த காலத்தில் மக்காச்சோள மாவு தான் வந்து ரேஷன்ல எல்லாம் கொடுப்பாங்களா, அது கிடைக்கிறதே ரொம்ப சிரமமாக இருந்திருக்கு. அப்பேற்பட்ட நாட்களில் நான் பிறந்து வளர்ந்துருக்கேன். அப்போ அந்த மக்காச்சோள மாவை வந்து களி கிண்டி, அந்த களியை வந்து கிண்டி சாப்பிடும்போது அதுக்கு சர்க்கரை வாங்கிறதுக்கு ஜீனி இல்லை. அன்னைக்கு ஜீனி வந்து பெரிய பணக்காரர்கள் பயன்படுத்துகிறது தான் அந்த ஜீனி. ஏழைகள் பயன்படுத்துவதெல்லாம் சர்க்கரை, அந்த கரும்பு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. கரும்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை. அந்த ஓகே, கையில் பிடிச்சிக்கலாமா? அந்த சர்க்கரையை வாங்கிறது கூட எங்கள் தாய் தகப்பன் வந்து பணம் இல்லை. நான் வந்து அந்த வெறும் களியை திங்க மாட்டேனா, அது ஜீனி சுகர் இருந்தால் தான் நான் சாப்பிட முடியும். அந்த மாதிரி ஒரு சூழலில் என்னை பெற்றெடுத்து ஆளாக்கி கொண்டு வந்திருக்கேன். ஆனாலும் விவசாயி வியாபாரம் செய்கிறார்கள், ஆனாலும் ஒரு பெரிய லாபம் வந்து கிடைக்காது. ஏதோ இந்த 8 பிள்ளைகளையும் அவங்க வந்து வளர்ப்பதற்காகவே இந்த தொழிலை செய்து வந்தாங்க. அப்படியா போயிட்டு இருக்கும்போது பஞ்சம் மாறி அடுத்த நிலைக்கு வரும்போது வியாபாரம், என் தாய் தகப்பன் வந்து வியாபாரத்தில் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. வளர்ச்சி அடைஞ்சு வியாபாரத்தில் போயிட்டு இருக்கும்போது
நான் படிக்கிறேன், நான் ஸ்கூலுக்கெல்லாம் போகிறேன். நான் 6வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். நான் 6 வரைக்கும் படித்தேன். அதுக்கு மேலே என்னுடைய தகப்பனாருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவருடைய வியாபாரத்தில் என்னை வந்து லிங்க் பண்ணி விடுறாங்க, உள்ளே அனுப்புகிறாரு எங்கள் அப்பா. அப்போ கீழ் நாட்டில் வந்து காய்கறிகளை வாங்கிட்டு மேலே கொண்டு போய் விற்கிறது தான் வியாபாரம். அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போதே என்னை வியாபாரத்தில் என்னை பயன்படுத்துகிறாங்க. வியாபாரத்தில் பயன்படுத்தி கொண்டு போயிருக்கும்போதே எங்கள் கொடைக்கானல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை சந்தை நடக்கும், வார சந்தைன்னு சொல்லுவாங்க. அங்கே போய் கடைகள்லாம் போட்டு தேங்காய் விற்கிறது, காய்கறிகள் விற்கிறது, பீட்ரூட்டு, பீன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் விற்கிறது. இந்த மாதிரி வியாபாரத்தில் அந்த சிறு வயசில் எனக்கு வந்து இந்த வியாபாரத்துடைய தன்மைகளையும் அந்த சொல்லுவாங்கள்ல நெளிவு சுழிவு அதெல்லாம் வந்து அன்னைக்கே எங்கள் தகப்பனார் தாய் அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. அப்போ போகும்போதே நீ இந்த வியாபாரம் வந்து உனக்கு நிரந்தரம் அல்ல, இதில் பெரிய லாபம் வராது, நீ படிச்சுட்டு ஏதாவது ஒரு நல்ல வேலையை தேடி போகணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய ஆசை. ஆனாலும் நான் வந்து இந்த வியாபாரத்தில் வந்தனால எனக்கு வந்து படிப்பு வந்து ஏறவே இல்லை. 6 படித்தேன், அப்புறம் 7 படித்தேன். 7ல் போய் அரை பரீட்சை எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் படிக்க மாட்டேன், நான் ஏதாவது சொந்தமாக தொழில் செய்யணும் எனக்கு ஆசை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது, தொழில் செய்கிறதுக்கு ஏதாவது பணம் தேவையில்லை. பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது, எந்த பணமுமே இல்லை. நாங்களே ரொம்ப வறுமையில் வாழ்க்கை. இத்தனை பிள்ளைக்கு நாங்கள் சாப்பாடு ஆக்கி போடணும், துணிமணி எடுத்து கொடுக்கணும். 8 பிள்ளைங்க, ஒரு பிள்ளை ஒரு 2 பிள்ளை இல்லை, 8 பிள்ளைகளை. எங்கள் சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குது. பையனா மூத்தவனா பிறந்துட்டு நீ வந்து பொறுப்பு இல்லாமல் இப்படி பேசுகிறியே அப்படின்னு சொல்லி பல மாதிரி குடும்பத்துக்குள்ளே ஒரு சங்கட்டங்கள்லாம் உருவாகுது. ஆனாலும் நான் வந்து ஏதாவது ஒரு தொழில் செய்ய வேண்டும், தொழில் கற்றுக்க வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கும்போது கொடைக்கானல் நிறைய பேர் வந்திருப்பீங்க. கொடைக்கானலை பற்றி தெரியுமா? எத்தனை பேர் வந்திருக்கீங்க கொடைக்கானலுக்கு? கொடைக்கானல் வந்து ஒரு மலைப்பிரதேசம், ஒரு சின்ன கிராமம் தான். ஒரு 22,000 பேர் இருந்த ஒரு ஊர் தான் அது. பெரிய ஊர் கிடையாது, சிறிய ஊர் தான். அப்போ அந்த ஊரில் வேற என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த தொழிலுமே இல்லை. அங்கே வந்து மெயினாக வந்து ரூம்ஸ் இருக்கும், அதுக்கு வந்து கைடு, அந்த ரூம்ஸ் போய் போட்டு கொடுத்தா கமிஷன் கொடுக்கறது, இல்லை அப்படின்னா ட்ராவல்ஸ் இருக்கும், அதுக்கு டிரைவராக இருக்கணும், இல்லை கார் வச்சு ஓட்டுவாங்க. இதுதான் அங்கே வந்து ஒரு முக்கியமான தொழில். அப்போல்லாம் கடைகள்லாம் நிறையாவே கிடையாது, ஒரு 2-3 ஹோட்டல்ஸ் தான் இருக்கும். மற்றபடி சிறு தொழிலாக தான் அங்கே வந்து இருக்கும். அப்படியா இருக்கும்போது என்னை ஏதாவது தொழில் கற்றுக்கணும் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அங்கே வந்து டிரைவராக இருந்தால் சம்பாதிக்கலாம் அப்படின்றது அந்த காலகட்டத்தில். ஒரு 89ல் டிரைவராக போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவேன். எங்கள் குடும்பத்தில் வந்து டிரைவர் வேலைக்கு வந்து ஒத்துக்க மாட்டிட்டாங்க, அது நல்ல தொழில் இல்லை. அது டிரைவர் ஆனேன்னா அன்றைக்கெல்லாம் டிரைவர்னால் ரொம்ப பேட் ஒப்பீனியன் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, உன் வாழ்க்கையே வந்து ஸ்பாயில் ஆயிரும், நீ அந்த தொழிலுக்கு போக வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் நான் என் தாய் தகப்பன் பேச்சை கேட்காம நானாக போய் அந்த தொழிலில் கற்றுக்கிறதுக்காக எந்த சம்பளமும் கிடையாது, ஒருவேளை உணவு கூட வாங்கி தர மாட்டாங்க. அன்னைக்கு காலகட்டத்திலலாம் பார்த்துருப்பீங்க, லாரியிலலாம் கண்ட்ராக்டு, பஸ்ஸில் கண்ட்ராக்டு, வேனில் ட்ராவல்ஸ்லாம் கண்ட்ராக்டாக போகும்போது எந்த சம்பளம் எதுவுமே இருக்காது. ஒருவேளை உணவு வாங்கி கொடுப்பாங்க, அவ்வளோதான், அது மட்டும்தான், மற்றபடி எதுவுமே இருக்காது. அப்படியா இருக்க நேரத்தில் எங்கள் வீட்டை விட்டு என்னை வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை வந்து வெளியில் அனுப்பிச்சிட்றாங்க. நானும் வீட்டுக்கு போகாமல் ஒரு டிரைவருடைய வீட்டிலேயே, அந்த வீட்டிலேயே நான் இருந்து, அந்த கண்ட்ராக்டராக இருந்து, உணவு கூட இல்லாமல், ஈவினிங் ஆனால் 4 நாள் கொடுப்பாங்க 25 பைசா. 25 பைசாவுக்கு பட்டாணி கல்லையை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு அதை தான் நைட்டில் ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டுட்டு, பட்டாணி கல்லை போய் சாப்பிட்ருக்கீங்களா? இப்போ உள்ள 2K கிட்ஸ்க்கெலாம் தெரியாது பட்டாணி கல்லை. அந்த பட்டாணி கல்லை தான் எனக்கு வந்து உணவுங்க. நைட்டு சாப்பாடே வந்து பட்டாணி கல்லை தான். அந்த பட்டாணி கல்லையை வாங்கி பாக்கெட்டில் போட்டு ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டுட்டு இப்படியே எனக்கு ஒரு 2-3 ஆண்டு காலம் வந்து அப்படியே போயிடுச்சு. அப்புறம் போனவட்டையும் என்னுடைய டிரைவர் ஆகிட்டேன். எனக்கு வந்து ஒரு டிரைவர் ஆகணுன்ற இருந்துச்சு, ப்ரேயர் பண்ணேன். ஆக்சுவலாக நாங்கள் பேசிக்கலி வந்து ஆர்சி ரோமன் கத்தலிக்கு கிறிஸ்டின், ஆமாம், பேசிக்கலியே நாங்கள் வந்து அதுதான். அப்பயே எங்களை வந்து இந்த ஜெபம், சர்ச்சு இதிலெல்லாம் எங்கள் தாய் தகப்பன் வந்து எங்களை 8 பிள்ளைகளையும் கரெக்டாக அந்த ப்ரேயருக்குள்ளே வளர்த்து எங்களை எந்த குறையும் இல்லாமல்
8 பேரும் ப்ராப்பராக அவங்க நினச்ச மாதிரி எல்லாத்துக்குமே கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. அப்படி தான் எங்களை வளர்த்தாங்க. அதனால் நாங்கள் வந்து ப்ரேயர் வந்து அதிகமாக பண்ணுவோம். அப்போ ஆர்சியில் இருக்கும்போது ப்ரேயரு ரொம்ப டீப்பாக போய் இந்த மாதிரிலாம் இன்றைக்கி இருக்க மாதிரிலாம் பண்ணுறதில்ல. அன்றைக்கி வந்து ஜெபம் பண்ணுவோம். இருந்தாலும் ஜெபத்தை கேட்டு எனக்கு வந்து ஒவ்வொரு படிப்படியாக அடுத்து டிரைவர் ஆகிறேன். டிரைவர் ஆகி முடித்த விட்டையும் சொந்தமாக வாகனம் வாங்கணும்னு முயற்சி பண்ணுறேன். சொந்தமாக வாகனம் வாங்குகிறேன். அடுத்து இன்னொரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஜெபம் பண்ணுறேன், வாங்குகிறேன். அடுத்து ட்ராவல்ஸ் வைக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கும் ட்ராவல்ஸும் வைக்கிறேன். இப்படியா என்னுடைய வாழ்க்கை படிப்படியாக அப்படியே உயர்ந்து கொண்டே போகுது. எந்த ஒரு ரூபா கூட அம்மா அப்பாட்ட சொத்துல எதுவுமே வாங்கவே கிடையாது. எங்களுக்கு ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது, கொடைக்கானலில் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது. அன்றைக்கெல்லாம் அவ்வளோ வேல்யூ கிடையாது. இன்றைக்கி நல்ல வேல்யூ, அன்றைக்கெல்லாம் அது ஒரு வேல்யூவே கிடையாது. இந்த மலை காட்டில் யாருப்பா சொத்து வாங்கி இங்கே யார் என்ன செய்ய போகிறா அப்படின்றது இந்த காலம். அந்த கட்டத்தில் எந்த ஒரு சொத்தை விற்றாலும் ஒன்றுமே தேராதாலாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் படிப்படியாக அப்படியே முன்னேறி என்னுடைய வாலிப வயசில் எனக்கு ஒரு 23-24 வயசுலேயே நான் சொந்தமாக தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே படிப்படியாக வளர்ந்து வந்துட்டுருக்கேன். என்னுடைய வாலிப வயசில் ஒரு கட்டத்தில் நான் வந்து சர்க்காகி நான் இருந்து ரிவேட்ஸ் ஆயிடுறேன். அப்போ நான் அங்கே இருக்க பெரிய லேக் இருக்குது, கொடைக்கானலில் பார்த்திங்கன்னா பெரிய லேக் இருக்குது. அதுதான் கொடைக்கானலுக்கே அழகு. அப்போ அந்த கொடைக்கானலில் உள்ளவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மன அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லைன்னா அந்த லேக்கில் தான் வந்து ஓரமாக உட்காந்து மீன் பிடிக்கிறத பார்த்துக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. அந்த மாதிரி நானும் ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கும்போது எனக்கு மிக ஒரு நல்ல ஒரு பரிச்சயமானவர், பழக்கமான, நான் டிரைவராக இருக்கும்போது தெரியும். அவர் வந்து காரில் வராரு, வந்து என்ன இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறாரு. நீ ட்ராவல்ஸ்லாம் வச்சுருந்தையே, நல்லா தானே இருந்தே, ஏன் இங்கே உட்காந்துருக்கேன்னாரு. அப்போ சொன்னேன், இல்லை இந்த மாதிரி வந்து எல்லாமே போச்சு, அதனால் நான் சும்மா தான் இருக்கேன். ஏன் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு வந்து கேட்டார். சரி அப்படின்னு சொன்னேன். அவர் யாருன்னா ஓபிஎஸோடைய மச்சினே. அவர் வந்து என்னை வந்து கேட்குறாரு. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹோட்டலில் போய் என்னை விடுறாரு. என்ன வேலை உனக்கு தெரியும்? எனக்கு ஹோட்டல் அனுபவமே இல்லை. என்ன வேலை செய்கிறதுக்கு நான் தயார். ஏன்னா நான் இன்னைக்கு எண்டுக்கு வந்துட்டேன். அடுத்து நான் நீ உழைச்சி முன்னேறினாதான் எனக்கு ஒரு லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு செய்கிறனோட்டி, இந்த வார்த்தையை சொன்னோட்டியுமே எனக்கு கொடுத்த வேலை மேனேஜர் வேலை கொடுத்தாரு. ரொம்ப யோசிச்சு பாருங்க, நான் என்ன வேலைனாலும் செய்யறதுக்கு தயாரான்னு சொன்னேன். அவர் எல்லாமே இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது, ரூம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எனக்கு மேனேஜர் வேலை கொடுத்தாரு. எனக்கு ஆச்சரியம். ஏன்னா நானே படிக்கலை, எனக்கு மேனேஜர் வேலை ஒன்றும் கிடையாது. நாங்கள் இருக்கிறது கீழே, இங்கே எங்களுக்கு சரியான ஆள் இல்லை, அதனால் நீ இங்கே வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை கொண்டு வந்து 1999 அந்த ஹோட்டலில் வந்து அவர் விட்டுட்டு அவர் போயிடுறாரு. எப்போயோ ஒரு டைம் தான் வருவாங்க. அப்படியே நான் பயணிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து உண்மையிலே 100% அவங்களுக்கு உண்மையாக இருந்தேன். 100% உண்மையாக இருந்தேங்க. ₹1 கூட அந்த காசை நான் எடுத்து சாப்பிட்டதே இல்லை அவங்க கடை. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து என்னை நிறுத்தியிருக்கார். உண்மை கொஞ்சத்தில் உண்மையாக இருக்குன்னு சொல்ல நான் 100% உண்மையாக இருந்தேன் நான். அப்போ நாட்கள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு ஓனர் யாருன்னா கென்னடி தான் ஓனர் அப்படின்ற நிலைமைக்கு வந்துச்சு. அவங்க மிகப்பெரிய அரசியல்வாதிகள், உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு இது ஒரு பொருட்டு கிடையாது. ஒரு நல்ல நம்பிக்கையான ஒரு நபர் அவங்களுக்கு தேவை. அதை ஆண்டவர் என்னை கொண்டு போய் அங்கே நிறுத்திட்டார். ஆனாலும் ஜெபத்தில் நான் ஒரு நாளும் தோய்ந்ததே கிடையாது. எனக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, நான் சொன்னேன்ல, யாருக்குமே கிடைக்காத ஸ்லாக்கி எனக்கு கிடச்சிருக்குங்க. உண்மையிலே நான் என்ன கேட்குறேனோ, என்ன கேட்டாலும் உடனே எனக்கு ஏசப்பா பண்ணி கொடுத்துறாரு. எவ்வளோ ஒரு அற்புதமானவர் பாருங்களேன், நினச்சி கூட பார்க்க முடியாது. நான் இந்த இடத்துல வந்து இன்னைக்கு ஒரு சாட்சி சொல்லும்போது அதுக்கு வேல்யூ கம்மியாக இருக்கலாம். இதே என்னுடைய டெஸ்ட்மனி எங்கள் கொடைக்கானல்லையோ இல்லை நான் வத்தலக்குண்டுலையோ திண்டுக்கல்லையோ நான் அந்த டெஸ்ட்மனி கொடுத்தேன்னா எல்லாத்துக்கும் தெரியும் இது 100% இல்லை 200% இது உண்மைதான். ஏன்னா என்னைய பார்த்தது எல்லாமே தெரியும், நான் வளர்ந்து வந்த விதங்கள் எல்லாமே தெரியும். அப்போ அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க. நான் ஒரு ஆர்சி கிறிஸ்தவன், என் பொண்ணு என் ஒய்ஃப் வந்து அவள் பெண்டிகாஸ்ட் ஏஜி சபையை சார்ந்தவர்.
நாங்கள் வந்து ஆர்சியில் வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் பயங்கர தீவிரவாதின்னு சொல்லலாம். ஆமாம், அவங்க தான் மாறவே மாட்டாங்க. பொண்ணு தேடுறதும் கிடைக்கல. அவங்க வந்து எங்கள் பக்கம் வந்தால் ஓகே, நாங்கள் அந்த பக்கம் வந்து கல்யாணம் முடிக்க மாட்டோம். ஆர்சி முறைப்படி தான் கல்யாணம் முடிக்கணும். ஓகே, அவங்களும் சரின்ட்டாங்க. கல்யாணம் முடிச்சிடுறோம். அடுத்து அந்த வேலையிலேருந்து உடனே நான் வந்து என் ஒய்ஃபு வந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸு அவங்க. அப்போ அவங்க திண்டுக்கல்லில் நான் பொண்ணு பார்த்துட்டேன்னு சொல்லிட்டேன், நீங்கள் வந்து வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, கல்யாணம் முடிச்சுட்டா நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கணும், அதுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டேன். அவங்க ஓகே அப்படின்ட்டாங்க. அதனால் படிச்சிருக்கோம், வேலைக்கு போகணும், நாங்கள் இதை ரொம்ப பிரியப்பட்டு படித்தேன், இப்போ கடைசியில் இப்படி சொல்கிறீங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கல்யாணம் முடித்து கொடைக்கானலில் நாங்கள் செட்டில் ஆகிட்டோம். போகும்போது தனியாக தொழில் செய்யணும் அப்படின்ட்டு நான் எங்கள் ஓனர்கிட்ட போய் சொல்கிறேன், அண்ணே இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் முடிச்சிட்டேன், எனக்கு தொழில் பண்ணணும், நான் தனியாக தொழில் பண்ண போகிறேன், அதனால் என்னை இங்கேருந்து ரிலீஃப் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி ரைட்டு ஓகே, போய் தனியாக தொழில் பண்ண போகிறேன், ரொம்ப சந்தோஷம், நீ அடுத்து வேலைக்கு போகக்கூடாது, நீ தொழில் செஞ்சால் நான் அதுக்கு உனக்கு உறுதுணையாகவே எப்பயுமே இருப்பேன், ஆனால் நீ யார்கிட்டையும் வேலைக்கு போகக்கூடாது, இல்லை நான் தொழில் தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்கும், நெல்லை நாடார் காம்ப்ளெக்ஸ்னு. அந்த காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா 60, 70, 80 கடைகள் இருக்கும். எல்லா விதமான கடைகளும் அதில் இருக்கும். சாக்லேட் கடை, ஸ்பைசஸ் கடை, துணி கடை, ஹோட்டலு எல்லாமே இருக்கும். அது அந்த 2002-03 வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த காம்ப்ளெக்ஸு. இந்த கொடைக்கானலுக்கு வரவங்க எல்லாம் ஷாப்பிங் பண்ணணும்னா அங்கே தான் பண்ணணும். அப்போ அங்கே தான் முத நான் ஒரு கடையை வைக்கிறேன். அப்போ அந்த கடையை வைக்கும்போது என்னுடைய கடை பார்த்தீங்கன்னா அந்த எஜ்ஜிலே லாஸ்ட்டில் இருக்கும் அந்த கடை. அந்த கடை நான் எடுத்த விட்டியுமே நிறையா பேர் வந்து சொன்னாங்க, எப்போ அந்த கடை வந்து ஓடவே ஓடாது, நீ இங்கே வந்து எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிற, நீயே முத பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற, இங்கே ஓடவே ஓடாதே, நீ என்ன வேஸ்ட் பண்ண போறியே லைஃப்பை அப்படின்னாங்க. பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கடையை எடுத்துகிட்டு அந்த கடையில் வந்து டெய்லி ஒரு 3 மணி 4 மணிக்கு தான் போனியே ஆகும். டெய்லி காலம்பரை 8 மணிக்கு கடை திறந்தா எல்லாருமே சொன்னதை கேட்கவே இல்லையே நம்ம தான். அப்போ வியாபாரமே ரொம்ப கம்மிங்க. இப்படிலாம் போயிட்டுருக்கப்ப அப்போ இருந்ததை வச்சதை போனதெல்லாம் வச்சு தான் கொண்டு போய் அந்த கடையை ஆரம்பித்தோம். அப்போ என் மனைவி சொன்னாங்க, இந்த மாதிரி பிஸ்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, போனி ஆகிறதே சிரமமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த பைபிளை பிடிங்க, சங்கீதம் 91 டெய்லி இதை படிங்க, நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிச்சு. இது சங்கீதத்தை படித்தா என்ன ஆக போகுது, எவ்வளோ நேரம் இதவே படிக்கிறது, பரவாயில்ல நீங்கள் எவ்வளோ நேரம் செலவு பண்ணி இதை படிக்கிறீங்களோ படிங்க அப்படின்னு சொன்னவட்டையும் சங்கீதம் 91 டெய்லி காலமுறை போய் கடையை திறந்து க்ளீன் பண்ணிவிட்டு சங்கீதம் 91 படிச்சுட்டு 5 டைம் 6 டைம் டெய்லி படிக்கிறது. படிச்சுட்டு உட்காந்து பார்த்தா 3 மணிக்கு 4 மணிக்கு போனியே ஆகாது, வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு போயிடுவோம், சாப்பிட்டுட்டு கடையை சாத்திட்டு வந்துடுவோம். அப்போ எனக்குள்ள ஒரு தூண்டல் என்னாச்சு, சரி பைபிள் படிக்க சொல்லிட்டாங்களே ஜெபம் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறேன் நான், ஏப்பா எனக்கு வயசு 31 ஆச்சு, என் வாலிப வயசை நான் இங்கே உட்காந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏசப்பா எனக்கு ஏதாவது ஒரு தூங்கவே நேரம் கிடைக்கக்கூடாது, அப்படி ஒரு தொழிலை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ப்ரேயர் பண்ணுறேன். இதில் யாராவது ப்ரேயர் பண்ணாமல் இருந்தவங்கன்னா நல்லா கேட்டுங்க, இதுதான் என்னுடைய முக்கியமான கட்டமே. டெய்லி ப்ரேயர் பண்ணுறேன், இதை வேஸ்ட் சொல்கிறேன், என் வயசை சொல்கிறேன், என் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஏற்ற மாதிரி மலை காடு தான் தெரியும், வேறு யாருமே தெரிய மாட்டாங்க. அந்த காம்ப்ளெக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த காம்ப்ளெக்ஸில் உள்ளவங்க எல்லாமே கிண்டல் பண்ணுவாங்க, இந்த கடையே ஓடுறதே 3 மணி 4 மணிக்கு தான் ஓடும், எதுக்கு 8 மணிக்கெல்லாம் கரெக்டாக வந்து கடையை திறந்து வச்சு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனாலும் அதை நான் பொருட்படுத்தாமல், இது நம்ம தொழில், நமக்கு கொடுத்த அந்த தொழிலை ஓடுதோ ஓடலையோ நம்ம அந்த டயத்துக்கு கரெக்டாக கடையை திறக்கணும், அந்த டயத்துக்கு அடைக்கணும், அந்த கடையை சுத்தம் பண்ணணும், இதுதான் என்னுடைய தாட்டாகவே இருந்துச்சு. ஓடுதோ ஓடலையோ கடை சுத்தமாக இருக்கணும் அப்படின்றதில் உறுதியாக இருந்தோம். அப்படியே நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு என்னுடைய நண்பர், நான் கடை வச்சுருக்கதும் இந்த சிட்டிக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் அவுட்டு. அப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நீ வரும்போது இந்த மாதிரி அந்த இடத்துல என் வீட்டுக்கு ஸ்க்ரீன் தைக்கிறது கொடுத்துருக்கேன், அதை நீ கடை அடைச்சிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துரு அப்படின்றார். அப்போ நான் வரும்போது அந்த கடையில் போய்
நம்ம பிரசிடெண்ட் மாதிரி இருப்பார் அவர் போகிறேன். தம்பி நீங்கள் டெய்லி 8 மணி ஆனால் பைக்கில் இங்கிட்டு போகிறீங்களே, எங்கே போகிறீங்க, என்ன வேலை செய்கிறீங்கன்னு என்னை கேட்டார். நான் சொன்னேன், சார் நான் வந்து இங்கே இந்த நிலைநாடார் காம்ப்ளெக்ஸில் வந்து கடை வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, என்ன கடை வச்சுருக்கீங்க? இந்த மாதிரி சொன்னேன், நான் இந்த டாய்ஸு, செப்பல், ஃபேன்சி இதெல்லாம் மேலே அந்த காம்ப்ளெக்ஸில் ஒரு 2 கடை வச்சுருக்கேன் அப்படின்னு. அப்படியா, அதான் நீங்கள் டெய்லி காலம்பரம் உங்களை கரெக்டாக 8 மணிக்கு கிராஸ் ஆகுறீங்க, நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதே மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து நான் வத்தலக்குண்டில் ஒரு இடம் வாங்கியிருக்கேன், ஒரு 1.5 ஏக்கர் இடம் வாங்கியிருக்கேன். அந்த இடத்துல இதே மாதிரி கான்செப்டில் காம்ப்ளெக்ஸ் பண்ண போகிறேன். ஆப்போசிட்டில் வந்து பெரிய லேக் இருக்குது, அதில் போட்டிங் விட போகிறேன். அப்போ வந்து முதலமைச்சர் வந்து ஓபிஎஸ், முதலமைச்சர் மட்டும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, எல்லாம் கிடச்சிச்சின்னா நம்ம அங்கே இனாக்ரேஷன் பண்ணி அந்த பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக அதை ஃபார்ம் பண்ண போகிறேன். அவர் சத்தியமாக எனக்கு யாருன்னே தெரியாது, என் நண்பர் சொல்லி தான் நானே அங்கே போகிறேன். அந்த வேலை தான் இருக்கார், அவர் சொல்லி தான் நான் போகிறேன். அப்போ அவர் சொல்கிறார், அவர் வந்து அந்த ஊரை சார்ந்தவர் இல்லை, அவர் வந்து நாகர்கோவில் சார்ந்தவர். அவருடைய பிள்ளைங்க அங்கே படிக்கிறனால அவர் அங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு அவர் அங்கே வந்திருக்காரு. அப்போ அவர்கிட்ட போய் சொன்ன வட்டியுமே சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நீங்கள் இதே மாதிரி கடை அங்கே வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு இதே மாதிரி தொழில் செய்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு அத்தியாவசியமான பொருள்கள், இதெல்லாம் வந்து அதாவது தேவைன்னா நல்ல செப்பல் கிடச்சா வாங்குவாங்க, நல்ல ஃபேன்சியாக இருந்தால் வாங்குவாங்க. இது வந்து ஒரு எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ன்றனால அவ்வளோ வந்து இதுக்கெல்லாம் மார்க்கெட் வந்து கிடையாது. அதனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நான் வந்து ஒரு ஹைவேல ஹோட்டல் வைக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஏன் இந்த ஆசை எனக்கு வந்துச்சுன்னா, நான் டிரைவராக இருக்கும்போது நான் டெய்லி கொடைக்கானலேருந்து மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரி பக்கமெல்லாம் நான் டிரைவராக இருக்கப்போ ட்ரிப்பு வருவோம், ட்ரிப்பு வருவோம். அப்போ வரும்போது ஃபேமிலியை ஏற்றிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஜென்ஸு பிரச்சனை இல்லை, ஆனால் லேடிஸ்க்கு எங்கேயாவது ஆன் த வேல ஒரு நல்ல டாய்லெட் வசதி இருக்காது. நான் டிரைவராக இருக்கும்போது எனக்கு இது மனசில் வந்து ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. டூரிஸ்ட் தான் அப்போ நிறையா நார்த் இந்தியன்ஸ் தான் நிறையா வருவாங்க. அப்போ வரும்போதெல்லாம் அவங்க புலம்பலை, நான் வந்து கொஞ்சம் ஹிந்தி தெரியும், அவங்க புலம்புவாங்க லேடிஸு, என்ன ஒரு பாத்ரூம் கூட இல்லை, நீட்டாக இல்லை, இங்கே நிப்பாட்டாங்களே, எப்படி போகிறது என்னன்னா அவங்களுக்குள்ளேயே பேசுகிறதெல்லாம் எனக்கு மைண்ட்லேயே ஏறிச்சு. அப்போ எப்படியாவது நம்ம ஒரு ஹைவேல ஒரு ஹோட்டல் வைக்கணும், ஒரு நல்ல வசதியாக ஒரு ஹோட்டல் வைக்கணும்னு சொல்லி எனக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ நான் இவர்கிட்ட போய் பேசும்போது இவர் சொன்னார், அங்கே ஹோட்டல்லாம் வருது, காம்ப்ளெக்ஸ் வருது, நர்சரி வருது, நிறையா சொல்கிறாரு. அப்போ நான் சொன்னேன், சார் எனக்கு இந்த கடையெல்லாம் வைக்கணும் ஆசை இல்லை, எனக்கு ஹோட்டல் வைக்கணும் ஆசை இருக்குது. ஆனால் சொல்கிறாரு, ஹோட்டல் வைக்கணும்னா நான் ஆல்ரெடி வந்து சரவண பவனுக்கு பேசிட்டேன், காம்ப்ளெக்ஸ்லாம் நீங்கள் மற்றதுனா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு வந்து ஹோட்டல் வைக்கணும் தாங்க ஆசை, எனக்கு அது ஒரு வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோட்டி. அப்படியா அப்படின்ட்டு அவர் டக்குன்னு சொல்லிட்டாரு, உங்களை மாதிரி ஆள் தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டார். ஏன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் தான் அந்த இடத்த வந்து டெவலப் பண்ணணும். சார் அது சரியான காடு சார், கிட்டத்தட்ட 1000 பேத்துக்கு முள்ள படுத்துருந்தாங்க. நீங்கள் எங்கள் ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ அப்படி கிடையாது, கல்ற ஃபுல்லாக ஃப்ரெண்டில் ஃபுல்லாக கல்றா சார், இந்து கல்ற. அது ஒரு கிராமம், ஒரு காடுன்னு வச்சுக்கோங்க. அந்த கிராமத்தில் இவர் வந்து அந்த இடத்த இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்கிட்டார். வாங்கி கொஞ்சம் கல்றையெல்லாம் அகட்டி போட்டுட்டு என்கிட்ட வந்து அவர் நிறையா எக்ஸ்ட்ரா நிறையா பேசிட்டார். நான் பில்டிங் கட்டிட்டேன், ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு படத்தில் வடிவேல் கணத்தை காணான்ற ஒரு கதை இருக்குல்ல, அதே கதை தான் சார் எனக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா நேற்று தான் அவர் சொன்னார், நான் 17க்கு 22 பில்டிங் கட்டிட்டேன், பாத்ரூம் கட்டிட்டேன், அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அவங்க பசங்களாம் ஃபாரினில் இருக்காங்க, எனக்கு பார்க்குறக்கு ஆள் இல்லை, நீங்கள் வந்து அதை பண்ணிடலான்னு வர வந்து இங்கே பார்த்தா எம்டியாக கிடக்கு. பனை மரம்லாம் ஒரு 5 மரத்தை சாச்சு கீழே கிடக்கு. என்ன சார் கட்டியாச்சாப்ல? ஐயோ ஒருத்தன்ட்ட நம்பி பணம் கொடுத்தேன், அவன் ஏமாத்திட்டு கட்டவே இல்லை அப்படி ஏதோ என்னைய 2-3 பொய்ய சொல்லி கூப்பிட்டார் அந்த இடத்துக்கு. உண்மையிலே இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல அவர். அப்படி பார்த்தீங்கன்னா சரின்ட்டு அப்புறம் நானும் என்னுடைய நண்பரும் போகிறோம், அவர் கார்லேயே போகிறோம். சார் என்கிட்ட கார் இல்லை, பைக் இல்லை, ஒன்றுமே இல்லை, நானே எல்லாத்தையும் விட்டுட்டு
எண்டில் வந்து நிற்கிறேன். அவர் காரில் ஏற்றிட்டு போய் இடத்தையும் காமிச்சிட்டு எங்களுக்கு சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து திருப்பி எங்களை வந்து கொடைக்கானலுக்கு பஸ் ஏற்றி விட்டுட்டு அவர் நாகர்கோவில் போயிட்டார். அப்போ அந்த இடத்துக்கு வரோம். அவரும் கிறிஸ்தவர், பெண்டி கேஸ்ட்டு, பைபிள் படிக்கிறவர், ரொம்ப கரெக்டாக இருக்கிற ஆள். அவரில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆண்டவர் எப்படி என்னை கனெக்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. அப்போ அவரும் வந்து சொல்லிகிட்டே இருக்கார். வரும்போது எங்களோட வரப்போ என் கூட வர நண்பர் வந்து அவர் இஸ்லாமியர். அப்போ இந்த பைபிளை பற்றி இந்த சாட்சிலாம் சொல்லிகிட்டே வரார். இப்படி இருந்தேன், நான் எப்படி இருந்தேன், இன்றைக்கி என் பையன் அங்கே அமெரிக்காவில் படிக்கிறான், அப்போ இங்கே அப்படி நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன், உங்களை மாதிரி எங்கில் தான் நான் இருந்தேன் அப்படின்னு நிறையா சொல்லிகிட்டே வரவிட்டே நமக்கு அது நல்லா அப்படியே எனர்ஜி ஏறிடுச்சு. ஸோ ஒரு ஆண்டவர் தான் நம்மளை ஒரு நல்ல ஆட்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மரம் இடத்த பார்க்குறோம். சரியான காடு சார், சரியான காடு. காடில் வந்து என்னை பார்த்துட்டு எனக்கே ஐயோ என்னடா காடாக இருக்குது, இதில் என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். ஆனால் சரி முயற்சி பண்ணி பார்ப்போம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோட்டையும், சார் வாடகை எவ்வளவு, அட்வான்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டோம். 1 லட்ச ரூபா அட்வான்ஸு, 4500 வாடகை அப்படின்னு சொல்கிறாரு. சரி 1 லட்ச ரூபா அப்போனா சரி சார் எங்களுக்கு 1 நாள் 2 நாள் டைம் கொடுங்க, நாங்கள் இந்த தொழில் செய்வதற்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றத நான் பார்க்குறேன். ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தை சார்ந்தேன் சார். எனக்கு ஏதோ கல்யாணத்துக்கு எனக்கு என் பொண்டாட்டிக்கு ஒரு 20 பவுன் நகை போட்டாங்க, எனக்கு ஒரு 5 பவுன் போட்டாங்க, அது மட்டும்தான் சார் இப்போதைக்கு வச்சுருக்கேன். ஏன்னா நான் வச்சுருந்த காசெல்லாம் அந்த நிலைநாடார் காம்ப்ளெக்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், என்கிட்ட வேறு முதலே இல்லை சார், நான் இருந்தாலும் யோசிக்கிறேன், நீங்கள் நல்லா யோசித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. நாங்கள் சாப்பிட்டுட்டு எங்களை பஸ்ஸில் ஏற்றி விட்றாரு. நாங்கள் கொடைக்கானல் போயிடுறோம். கொடைக்கானல் போய் என்னுடைய பாலிய நண்பர்கள் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவங்க தான் ஒரு 3 பேர், நான் ஒரு 4 பேர் உட்காந்து பேசுகிறோம். எப்பா அந்த தொழில் செய்யணும்னா 5 லட்ச ரூபாயாவது பணம் வேணும். 2006ங்க, 2006 மார்ச், ஆமாம் பிப்ரவரி மாதம் இந்த டிஸ்கஷன் நடக்குது. இந்த தொழில் செய்யணும்னா உனக்கு 5 லட்ச ரூபா வேணும். ஓன்ட்ட எவ்வளோ பணம் இருக்குது? ஏன்ட்ட பணமே கிடையாது. 20 பவுன் நகை தான் இருக்குது, 25 பவுன் நகை இருக்குது. இந்த நகையை ஒன்று அடமானம் வைக்கணும், இல்லைன்னா விற்கணும், இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு. சரி இந்த நகையை அடமானம் வச்சா எவ்வளோ கிடைக்கும், விற்றா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத ஒரு கால்குலேஷன் பண்ணோம். அப்போ அடமானம் வச்சா ஒரு 1,10,000 ரூபா, 1,20,000, 25 பவுன் அன்னைக்கு ஒரு 1,25க்குள்ளே வைக்கலாம். விற்றா ஒரு 1,70, 1,80க்கு வைக்கலாம். சரின்ட்டு அடுத்து என் மனைவிட்ட வர நேரம், இந்த மாதிரி எனக்கு ஒரு தொழில் கிடச்சிருக்கு, இந்த தொழிலில் செய்யணும்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது, ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்மகிட்ட இருக்குது, உனக்கு போட்ட ஜுவல் மட்டும்தான் இருக்குது, இந்த ஜுவலை வச்சு நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். ஆனால் அந்த ஜுவலை வச்சு பிஸ்னஸ் பண்ணி, இந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு புது பிஸ்னஸ்ஸு, எனக்கு பாரம்பரிய தொழில் கிடையாது, இதை பற்றி தெரியாது, இதில் போய் நான் தோத்துட்டா நம்ம 2 பேருடைய லைஃப்பும் வந்து ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. என் பணத்தை என் நகையெல்லாம் வாங்கி விற்று ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கை வந்து பிரேக் ஆகிடக்கூடாது. இதுக்கு நீ சம்மதம்னா நம்ம செய்யலாம் அப்படின்னு சொன்னபடி என் மனைவி சொன்னாங்க, தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு உதவி செய்யணும் நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. என்ன செய்யணும்? நான் ஏற்கனவே ஜென்ஜப் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணேன், எனக்கு திருப்பி நான் வேலைக்கு போகணும், எனக்கு நீங்கள் அனுமதி தருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி அப்போ நம்ம முன்னேறுன்ற ஒரு கட்டத்துக்கு வந்தாச்சு, அப்போ வேறு வழி இல்லை, நீங்கள் வேலைக்கு போங்க. அவங்கள வந்து வேலைக்கு அதே மாதிரி கொடைக்கானலில் வீடெல்லாம் காலி பண்ணி திண்டுக்கல்லில் வந்து அவங்க வந்து ஒர்க்கில் ஜாயின் பண்ண விட்டாச்சு. நானும் இவர்கிட்ட பேசி 1 லட்ச ரூபா அட்வான்ஸு, 4,500 வரைக்கும் நகையெல்லாம் விற்று ஒரு நண்பரை நம்பி பார்ட்னராக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பரை நம்பி இறங்கணும். அந்த நண்பர் வந்து லாஸ்ட் மினிட்டில் வரலை. அவர் என்னால் பணம் இல்லை, நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்பயும் ஜபந்தான், டெய்லி ஜபந்தான், எல்லாம் நீங்கள் நடத்துங்கப்பா, உங்கள் அனுமதி இல்லாமல் ஒரு அணு கூட அசையக்கூடாது. அதில் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தேன் பார்த்துங்க நான். ஆனாலும் நான் ஆர்சியில் தான் இருக்கேன். என் மனைவி சொன்னதுக்காகவே நான் வந்து இதை படிக்கிறேன், 91 சங்கீதம் படிக்கிறேன், ஜபம் பண்ணுறேன். 2 மினிட்ஸ் ஜபந்தான், ரொம்ப வளவள கொலகொலான்லாம் இருக்காது, 2 நிமிஷம் ஏசப்பாக்கு டக்குன்னு கேட்ச் பண்ணுற மாதிரி ஜபம்னு வச்சுங்களேன். என்ன சொல்கிறீங்க? டக்குன்னு அவர் கேட்ச் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஜபம், அந்த மாதிரி ஒரு ஜபம். எனக்கு இன்னைக்கு வேணும்,
எனக்கு நீங்கள் ஆசீர்வதிங்க, அவ்வளோதான். என்னுடைய நோக்கம் இதுதான். எதுக்காக என்னை உருவாக்குனீங்கன்னு தெரியல. என்னை பயன்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்க. இது மட்டும்தான் நம்முடைய ஜெபம். இப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டலுக்கு வந்து கடைசியில் நண்பர் வரலை. கடைசியில் என்ன கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு உதவி பண்ணி அந்த தொழிலை ஆரம்பிக்குவதற்கு 2006 அந்த ஹோட்டலை ஆரம்பிக்கிறதுக்கு 2,75,000 ரூபாய் ஆச்சு. அந்த ஹோட்டலை 5 லட்ச ரூபா நாங்கள் போட்ட கணக்கு அப்படியே பாதியாகி 2,25 லட்ச ரூபா தான் வந்துச்சு. இது ஏசப்பா செஞ்ச பெரிய கிருபை தான். நான் நினச்ச மாதிரியே ஹோட்டல் வைக்கிறோம். அதுக்கு பொருள்கள்லாம் வாங்கிட்டோம். 17க்கு 22 ஹோட்டல். அந்த மொத்தம் 1.5 ஏக்கர் இடத்துல எனக்கு வந்து ஒரு ஓரமாக வந்து இந்த இடத்துக்கு மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்திக்கன்னு சொல்லி அவர் கண்டிஷன்லாம் போட்டு எனக்கு கொடுக்குறாரு. அந்த கண்டிஷனுக்கு நான் அக்ரி பண்ணிவிட்டு அந்த இடத்துல நான் 2006 ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறேன். சின்ன கடையாக தான் இருந்துச்சு. ஒரு சின்ன டீ கடை இருக்கும், சின்ன ரெஸ்டாரண்ட் இருக்கும். 2006 நான் அந்த ஹோட்டலை ஆரம்பிக்கும்போது வெறும் 7 பேரோடு தான் ஆரம்பித்தேன். மொத்த ஸ்டாஃபு 7 பேர். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2,500 ரூபா, 3,000 ரூபா, 4,000 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் போகும். மாதம் ஒரு 1,50 லட்சம், 1,25 லட்சம் வியாபாரம். வருஷம் பார்த்தோம்னா ஒரு 15 லட்சம் டு 18 லட்சத்துக்குள்ளே தான் டேர்ன் ஓவர் அன்றைக்கி 2006 இருந்துச்சு. அப்படியே போகும்போது என்னுடைய அந்த ஹோட்டல் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்க்கு வந்து 2-3 போதகர்கள்லாம் வராங்க. போதகர்கள்லாம் வரும்போது எல்லாமே ஜெர்மனி சொல்கிறாங்க, எல்லா வாக்குத்தத்தை கொடுக்குறாங்க, எல்லாமே உனக்கு வந்து நன்மையாக அமையும் அப்படின்னு நிறையா பாசிட்டிவான வார்த்தைகளாக சொல்லிடுறாங்க. அப்படின்னா ஒரு பக்கம் கோவம் வேறு. ஏன்னா எனக்கு போதகர்னாலே பிடிக்காது. அப்படி போயிட்டு இருந்த ஒரு காலகட்டம். ஆனால் இவங்க வந்து நிறையா பாசிட்டிவானதே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு பக்கத்தை அனுப்பிச்சு இருந்தாலும் என் மனைவி முகத்தை பார்த்துட்டு ரைட்டு நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்ம போகிறதுக்கு சீக்கிரமாக வழியை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம ஆர்சியாக இருக்கோம், பெண்டிகாஸ்டாக போகணும், ஆண்டவரை ஏற்றுக்கணும். ஏன்னா ஆண்டவரை ஏற்றுக்காமல் ஒரு 2009 வரைக்கும் நம்ம செஞ்சோம். ஆனால் நான் கேட்ட ஜெபத்துக்கு ஆண்டவர் வந்து எனக்கு 3 மாதத்தில் வியாபாரத்தை கொடுத்து 3 மாதத்தில் அந்த நகையை திருப்புறதுக்கும் 3 மாதத்தில் வத்தலக்குண்டில் ஃப்ளாட் வாங்குறதுக்கும் ஏசப்பா கிருபை செஞ்சார். 3 மாதம்தான். என்ன காரணம்னா அந்த ஹைவேல ஹோட்டலே கிடையாது. இந்த ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு மெயின் வந்து ரெஸ்ட் ரூம் தான் வேணும். லேடிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்ட் ரூம் தான் வேணும். அந்த வசதி யார்கிட்டையுமே கிடையாது. ஸோ இதை நம்ம எடுத்து அந்த அடுத்து செய்யும்போது எல்லாம் அந்த பக்கம் போகிற வாகனம் எல்லாமே வந்து அங்கே தான் வந்து வண்டி நிற்கும். அங்கேருந்து பிரேக் பண்ணிட்டு தான் அப்புறமா கொடைக்கானலே போவாங்க. கொடைக்கானலேருந்து வந்து அங்கே பிரேக் பண்ணிட்டு தான் அடுத்து திண்டுக்கல்லோ, மதுரையோ, தூத்துக்குடி, திருநெல்வேலியோ அந்த பக்கம் போவாங்க. அப்படி ஒரு பாயிண்டாக அந்த இடத்துல இறங்கினோட்டி எனக்கு பிஸ்னஸ்ஸு நல்லா ஆரம்பிச்சிருச்சு. நல்ல லாபம். அன்றைக்கெல்லாம் வந்து நிறையா லாபம். ஹோட்டல் ஃபீல்டில் வந்து நல்ல லாபம் இருந்துச்சு. அன்றைக்கி லேபருடைய சேலரி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஈஸியான லேபர் கிடச்சிச்சு. அன்றைக்கெல்லாம் வேலைக்கு வந்து நிற்பாங்க, எனக்கு கொடுங்க சார் நான் இந்த வேலை செய்கிறேன், நீங்கள் எவ்வளோ வேணாலும் சம்பளம் கொடுங்க, எனக்கு படுக்கை இடம் கொடுத்தா போதும், சாப்பாடு கொடுத்தா போதும், நீங்கள் கொடுக்குற சம்பளத்தை கொடுங்க அப்படி இருந்த கட்டம் 2004, 2008, 2009 வரைக்கும் இருந்துச்சு. அப்படியே போயிட்டுருக்கும்போது நான் ஆண்டவரை ஏற்றுக்கல. ஆனால் நான் ஆர்சியில் நானும் ஸ்ட்ராங்காக இருக்கேன். போயிட்டுருக்கும்போது 2008 ஒரு பெரிய புயலில் வந்து என்னுடைய கடையை வந்து அடித்து தூக்கி எரிஞ்சிருச்சு. கடையை தூக்கி எரிஞ்சிருச்சு சார். என்ன இப்போ தான் நம்ம வந்து தேடி வந்தோம், அது வாங்கணும், இது வாங்கணும் அப்படின்னா அப்புறம் திருப்பி சேர்த்து வச்ச பணத்தை எல்லாத்தையுமே வந்து திருப்பி அதெல்லாம் அடவு வச்சு திருப்பி அந்த கடையை தேத்துறதுக்கு ஒரு வழியாக அன்றைக்கி வந்து 2009 கொண்டு வந்தாச்சு. அப்போ தாங்க ஆண்டவரை பிடிச்சேன் நான். இதுக்கு மேலே உலகத்தான நம்பவே கூடாது. இனிமேல் ஏசப்பாவுடைய கரத்தை பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே தோணுச்சு. என் மனைவி வந்து எனக்கு சொல்லலை, நீங்கள் மாறுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு அன்னைக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட அவங்க என்னை பற்றி, என்னுடைய ஜெப வாழ்க்கையை பற்றி அவங்க தலையிட்டதே கிடையாது சார். அந்த கிராமத்தில் அந்த ஹோட்டலில் படுக்கிறதுக்கு சரியான இடம் இருக்காது. நான் சொன்னேன்ல, எனக்கு வந்து தூங்கக்கூட நேரம் இருக்கக்கூடாது, அப்படி ஒரு தொழிலை கொடுங்கன்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன தெரியுமா செஞ்சார், குளிக்க கூட நேரம் இல்லாத தொழிலை கொடுத்துட்டாரு. ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் தான் சார் குளிப்பேன் நான்.
ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் தான் குளிப்பேன், டைமே இருக்காது. 3 மாசத்துக்குள்ள ஃப்ளாட் வாங்கியிருக்கேன், நகை வாங்கியிருக்கேன்னா எப்படி வாங்க முடியும் சொல்லுங்க? வாரத்துக்கு ஒரு டைம் தான் குளிப்பேன். அப்படியே பயங்கரமான ஒரு பிஸியான ஒரு தொழில வந்து கொடுக்குறாங்க. வண்டி வந்துக்கிட்டே இருக்கும், பிஸ்னஸ் குரூப்பாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாமே சரி, எல்லாம் அங்கே தான் வரணும். சின்ன கடையாக இருக்கப்பே அங்கே தான் வருவார். அழகிரிலாம் மதுரையில் இருந்தார், நேராக வண்டி அங்கே தான் வந்து நிற்கும். 10-15 கார் இருக்கும், அங்கே தான் உட்காருவாங்க, அங்கே தான் பேசுவாங்க. எல்லாமே பெரிய பெரிய விஐபி எல்லாம். அப்போ சின்ன கடையில் ஒரு அவுட்டரில் நல்ல கார் பார்க்கிங் வசதியோட, ஒரு நல்ல நீட் அண்ட் க்ளீன் டாய்லெட் வசதியோட இருந்தது. அதுதான். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நல்ல பிஸ்னஸ். ஏன்னா என்னுடைய நோக்கமே வந்து டாய்லெட் தான். எனக்கு வந்து மெயின் கான்செப்டே டாய்லெட் தான். டாய்லெட் கழுவுறதுக்கு துப்புரவு பணியாளர் வரலன்னா நான் தான் கழுவுவேன், யாரையும் கூப்பிட மாட்டேன். ஏன்னா டாய்லெட் கழுவ யாரும் எந்த ஸ்டாஃபும் வரவே மாட்டான். டாய்லெட் கழுவிட்டோம்னா நாளைக்கு வேலைக்கு வர மாட்டான். அதனால் நானே டாய்லெட் கழுவுவேன். பொய்யில்லை சார், நானே டாய்லெட் கழுவுவேன். அருமையாக டாய்லெட் கழுவி சுத்தமாக தொடச்சி வைப்பேன் நான். அதனால தான் இன்றைக்கி நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். நான் என்ன காரணம் அப்படின்னா, அந்த தொழில் மேலே உள்ள லவ், வேறு எதுவுமே கிடையாது. அந்த தொழில் மேலே முழு கவனம் செலுத்தணும். இன்ச்சு பை இன்ச்சா படிக்கலை சார், நான் 7 தான் படிச்சிருக்கேன். 8வது பாஸ்ன்னு போட்டு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்டால் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தா தெரியுது ஃபெயிலுன்னு போட்டிருக்காங்கன்ட்டு. நான் எல்லாத்துட்டையும் 8th பாஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக என் மகன் எடுத்து பார்த்து தான் சொல்லுது, டேடி நீங்கள் 8th பாஸாக ஃபெயிலுன்னு போட்டிருக்கேன் அப்படின்னுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சொல்ல பார்த்தீங்கன்னா, அந்த வியாபாரத்தை, அந்த தொழில் மேலே உள்ள கவனம், வியாபாரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே சொல்கிறேன் சார், இன்ச்சு பை இன்ச்சாக கணக்கு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. என்னுடைய தகப்பனார் சொல்லி கொடுத்தது. நான் வந்து ஒவ்வொரு ரேக்குக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்பேன், P&Lன்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஒவ்வொரு ரேக்குக்கும் பார்ப்பேன். இந்த ரேக்கில் இந்த பிஸ்கெட்டை வாங்கி அடிக்கிருக்கோம், இந்த பிஸ்கெட்டு எத்தனை நாளைக்குள்ள விற்கிது, எத்தனை விற்கிது, இதனால இந்த ரேக்கில் வைக்கிறனால நமக்கு என்ன கிடைக்கும், ஏன் இந்த பொருளை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா அன்னைக்கே நான் வந்து கணக்கு பார்த்து என்னுடைய க்ரோத் வந்து சீக்கிரமாக கிடச்சிருச்சு. அப்போ அப்படியே எங்கள் கடை நல்லா போயிட்டுருக்கு சார். 2012-13 வந்து மிக பிரம்மாண்டமாக வத்தலை கொண்டே பிரமிக்கத்தக்க ஒரு ஹோட்டலை 2013 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 2014 திறந்துடுறோம். நான் 2009 ஆண்டவருக்குள்ளே போயிட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்யக்கூடாதுல மன உறுதியாக இருக்கேன். ஆனாலும் ஆண்டவருக்கு விரோதமான காரியம் நான் அங்கே பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் வியாபாரத்தில். இது எனக்கு தெரியாது. நானும் அப்படியே நல்லா பிஸ்னஸ் ஆகுது, சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக நான் பயணிச்சிட்டு இருக்கேன். ஆலன் பால் பிரதர் தெரியுமா, வராங்க ஒரு நாள் நைட்டு. நானே வந்து ஈடன் கார்டன், அவரும் புதுசாக தான் வராரு. ஈடன் கார்டன் யார் ப்ரிப்பரேட்டரு அவனோட்டையும் நான் தான் கேஸ்லேயே நிற்கிறேன். நான் தாங்க, என்னைய தெரியுமா, ஏன் உங்களை தெரியாமல் இருக்குமாண்ணே அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். இங்கே என்ன அடுக்கி வச்சுருக்கீங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்டார். இதெல்லாம் ஃபாரின் சிகரெட் அப்படின்னு சொன்னேன். ஓ ஃபாரின் சிகரெட்டா, என்ன ஒவ்வொரு பாக்கெட்டும் பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்டார். ஆமாண்ணே, நல்லா நீளமாக இருக்கும், இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிண்ணே, ஒரு பாக்கெட்டு 200 ரூபா 300 ரூபா அப்படின்னு. அப்படியா, பரவாயில்லையே, இவ்வளோ இதெல்லாம் யார் குடிக்கிறா அப்படின்னு கேட்டார். இதெல்லாம் வர டூரிஸ்ட்டு, இங்கே லோக்கலாலே எல்லாமே பயன்படுத்துவாங்க. சூப்பர், சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இங்கே வாங்க வெளியில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு தோளில் கையை போட்டு, எந்த சபைக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் ஏஜி போகிறேன் அப்படின்னு. அப்படியா, நம்ம செய்யக்கூடாத விஷயங்களை செய்கிறீங்களே, இதெல்லாம் நம்ம விற்கக்கூடாது, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டார். அப்போ தான் முடித்தேன். தெரியலையண்ணே அப்படின்னு சொன்னேன். யாருமே உங்களுக்கு அறிவித்தில் உங்கள் போதகர் உங்கள் ஹோட்டலுக்கு வருவாரா ப்ரேயருக்கு அப்படின்னு கேட்டேன். வருவார், வாரம் ப்ரேயர் நடத்துவோமே, வருவார். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு சொல்லலையா? இல்லை நான் சொல்லலையா அப்படின்னு. நீங்கள் விற்கக்கூடாது, இது வந்து ஆண்டவருக்கு அருவருப்பான ஒரு காரியம். மனிதனுடைய உயிரை கொன்று இந்த காசு நீங்கள் சம்பாதிக்கக்கூடாது. மது, புகையிலை, இதெல்லாம் வந்து மனிதனுக்கு உடலை கேடு உருவாக்குற ஒரு சாதனம் இது. இதை வந்து நீங்கள் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் வந்து சரி அப்படின்னு கேட்டுக்கிட்டேன் அவர்கிட்ட.
கேட்டுட்டு சரி இது எப்படி விற்கக்கூடாதுன்றாரு. நம்மளே ஹைவேயில் வந்து ஹோட்டல் வச்சுருக்கோம். நம்ம ஹைவேயில் வச்சுருக்க ஹோட்டல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மாறிடுச்சு. முந்திலாம் எப்படின்னா அந்த இடத்துல வந்து வண்டி நிப்பாட்டணும்னா டிரைவருக்கு ஃப்ரீ உணவு கொடுக்கணும், புகையிலை கொடுக்கணும், சிகரெட்டு கொடுக்கணும். இதுதான் வந்து ஒரு இதாகவே இருந்துச்சு. நீங்கள் எங்கே போனாலும் பஸ்ஸில் போனாலும் இப்போ இந்த ஹைவேலெல்லாம் போனால் நிறையா ஹோட்டல்லாம் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ சிகரெட் இல்லைன்னா நமக்கு வியாபாரமே ஆகாது. இவர் வேறு இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு, என்னடா அப்படின்னு சொல்லி உள் மனசு அப்படியே ஒரு ஏதோ தப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி என் மனசு வந்து கதறுது. இருந்தாலும் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர் சித்தம் என்னமோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிரேக்லாம் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. எனக்கு கீழே வந்து 3 தம்பிங்க, எனக்கு ஒரு தங்கச்சி, அக்கா, அவங்களுக்கெல்லாம் மேரேஜ் முடிஞ்சு. அப்போ என்னுடைய தம்பிங்க எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து எங்கள் பிஸ்னஸில் வந்து எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. அப்போ இது ஒரு ஃபேமிலி பிஸ்னஸாக தான் போயிட்டுருக்கு. போயிட்டுருக்கும்போது வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். பெரிய ஹோட்டல் கட்டிட்டோம், மிக பிரம்மாண்டமாக கட்டிட்டோம். எல்லாமே ஆச்சரியப்படுற மாதிரி அந்த ஹோட்டலுக்கு, என்னப்பா அவர் ஒன்றுமே இல்லாமல் வந்தார், இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஹோட்டலை கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் உழைப்பு, தேவர் கிருபை எல்லாமே இருந்தால் தான் கிடைக்கின்றது. உலகத்தாருக்கு தெரியாது, அது வந்து ஒரு சிலருக்கு மாத்திரம் தெரியும். அப்படியே போயிட்டு இருக்கும்போது இவர் வேறு எப்படி சொல்லிட்டு போயிட்டார், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் தான் வீட்டுகிட்ட போய் ஷேர் பண்ணுறேன் என் மனைவிட்ட, இந்த மாதிரி வந்து பிரதர் வந்து சொன்னார், என்னன்னு செய்யல. ஆமாம் அதெல்லாம் செய்யக்கூடாதுல்ல, நானே உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு திருப்பி அவங்க சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் சித்தம் என்னவோ நடக்கட்டும். ஏன்னா சிகரெட் இல்லாமல் கண்டிப்பாக ஹோட்டலே ஓடாதுங்க. அப்படி தான் இருந்துச்சு. அன்றைக்கி நாங்கள் வந்து ஒரே ஒரு ஹோட்டல் தான், அதில் தான் வந்து உருவாகியிருக்கோம். அப்போ என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு நாள், ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு சிகரெட் மட்டும் வாங்குவோம் அந்த கடையில் விற்கிறதுக்கு. 2 லட்ச ரூபாய்க்கு ஹோல்சேல் ஐடிசி கம்பெனியே திண்டுக்கல்லேருந்து நேராக கொண்டு இறக்குவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும், ஒன்றா ஜெபம் பண்ணிட்டு இருக்க போது அப்போ டக்குன்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார், விற்கக்கூடாது அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமாக அதிகாலை 5 மணி ஜெபத்தில் எனக்கு வந்து ஸ்பார்க் ஆயிடுச்சு. அதே ஸ்பீடோடு எந்திரிச்சு நேராக போய் தம்பிகள்லாம் இருக்காங்க, இருந்தபடி கூப்பிட்டீங்க, வாங்க இனிமேல் அடுத்த வாரத்துலேருந்து சிகரெட் விற்கக்கூடாதுப்பா, தீர்மானம் பண்ணிட்டேன், இனிமேல் சிகரெட் விற்கக்கூடாது. நீ என்ன லூஸா, இந்த கடையில் சிகரெட் இல்லைன்னா கடையே ஓடாது, நீ வாட்டுக்கு சிகரெட் விற்கக்கூடாதுன்னு வந்து சொல்லிகிட்டு இருக்க. உனக்கு யார் என்ன சொன்னா? அவங்கெல்லாம் இதுக்குள்ளே வரல, நான் மட்டும்தான் ஃபஸ்ட்டு போயிருக்கேன், அவங்களாம் இதுக்குள்ளே வரல, அவங்க ஆட்சியில் தான் இருக்காங்க. உனக்கு யார் சொன்னா? இது வியாபாரம் தானே, இது எப்படி நீ சொல்லிட்டு நேராக பஞ்சாயத்தை நேராக எங்கள் அப்பாட்ட கொண்டு போயிட்டாங்க. இவர் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருக்கோம், இந்த நேரத்தில் வந்து இவர் சிகரெட் விற்கக்கூடாது, புகையில விற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு, அப்படின்னா பிஸ்னஸே பண்ண முடியாதுப்பா, அப்போ எல்லாம் திருப்பி பழைய நிலைமைக்கு தான் எல்லாருமே போகணும் அப்படின்னு சொன்னவட்டியும், சரி எங்கள் அப்பா சொல்கிறாரு, சரி நான் பேசுகிறேன், அவன்கிட்ட நான் பேசுகிறேன், நான் சொன்னால் கேட்பான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய கூப்பிட்டு பேசுகிறாரு. என்னப்பா தம்பியை வந்து இப்படி சொன்னாங்க, அது பிஸ்னஸாக நீ பாரு, நீ வேறு எதுவும் இல்லை, நீ வந்து உண்மையாக இருக்க, சரியா, யாருக்கும் துரோகம் பண்ணலை, கரெக்டாக சம்பளம் கொடுக்குற, வாங்குகிற வெண்டாருக்கு கரெக்டாக காசு கொடுத்துட்ற, இதில் நீ உண்மையாக இரு, சரியா, நீ மற்றபடி இதெல்லாம் பிஸ்னஸாக பாரு, பாலில் கூட தண்ணி கலக்காத, அதான் நான் சொல்கிறேன், அதிலெல்லாம் நீ உண்மையாக இரு, இது வியாபாரம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா நான் முடிவு பண்ணிட்டேன், தயவு செய்து நீங்கள் தலையிடாதீங்க, இது தலையிடாதீங்க, இந்த பிஸ்னஸை உருவாக்குனது நான், ஆனால் நீங்கள் இதில் தலையிடாதீங்கப்பா, நான் முடிவு பண்ணிட்டேன், நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நின்றுட்டேன். அதே மாதிரி அடுத்த வாரத்தில் வந்து சிகரெட்டு விற்பனை கிடையாதுங்க. குடும்பத்துக்குள்ளே 1 மாதம் 2 மாதம் கஜன்னு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இவர் இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறாரு, எங்களுக்கெல்லாம் ஒரு டிசிஷன் அத்தாரிட்டியை கொடுக்க மாட்டுறாரு, இவராக முடிவு பண்ணிக்கிறாரு, என்னென்னமோ செய்கிறாரு, லூஸ்தனமாக போகிறாரு வராரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. 2 மாதத்தில் எல்லாமே மாறிடுச்சு சார். அப்புறம் நார்மல் பிஸ்னஸ்ஸு வர ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு ஒரு கடை வச்சுருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே வருஷத்தில் 2வது பிரான்ச்சு போகிறோம். அடுத்த வருஷம் 3வது பிரான்ச்சு போகிறோம். இப்படியே போய் இன்னைக்கு 9 பிரான்ச்சு வச்சுருக்கோம். இன்னைக்கு அந்த மன உறுதி தான், விற்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை செய்யும்போது அதில் நமக்கு எந்த வளர்ச்சியுமே இருக்காது. 7 பேர் அன்னைக்கு முதல்ல 2006, இன்னைக்கு 2024 425 ஸ்டாஃப் இருக்காங்க. இன்னைக்கு 2006 வருஷ டேர்னோவர் 18 லட்சம், இன்னைக்கு வருஷ டேர்னோவர் 25 கோடி.
மனுஷனால் உருவாக்க முடியுமா? அந்த கென்னடியை உருவாக்கவே முடியாது. தேவனால் மட்டும்தான் உயர்த்த முடியும், வேற யாராலையும் முடியாது. என்ன எனக்கு ஓபிஎஸ் அவர் எனக்கு முதலாளியாக இருந்தாலும், எடப்பாடி முதலாளியாக இருந்தாலும் முடியவே முடியாது. அதெல்லாம் பாதியிலே அழிஞ்சிரும். அந்த உயர்வு கொஞ்ச நாள் தான் இருக்கும். ₹1 கூட அவங்கள்ட்ட காசு வாங்கல, ஒரு நாள் கூட கூப்பிட்டு ஒரு கடையை திறங்கன்னு சொன்னதில்லை. என் தாயும் என் தகப்பனும் தான் எங்கள் கடையை திறப்பாங்க, எந்த கடையாக இருந்தாலும். இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்க, பொதுவான வாழ்க்கைக்கு வரும்போது நீ முக்கியமான ஆட்களை இன்வைட் பண்ணணும். இன்வைட் பண்ணுவேன். என் தாய் தகப்பனுக்கு அடுத்து அவங்க தான், அப்படி வேணால் வச்சுக்குவேன். என் சபைக்கு ஒரு 200 மெம்பர் இருக்கும் எங்கள் சபையில். அந்த 200ம் என் தாய் தகப்பன் என் குடும்பம் மட்டும்தான் ஒவ்வொரு நிறுவனத்தையும் திறப்பாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், உலகத்தானை நோக்கி போகக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கேன். ஒரு அற்புதமான வாழ்க்கை. இன்னும் எங்கள் ஊரில் என்னைய பார்த்தவங்க எல்லாம் ஒரு ஏழையா, ஒரு சாதாரண ஆளாக தான் பார்த்துருக்காங்க. ரீசெண்டாக 1 வருஷத்துக்கு முன்னுக்க ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க, பரவாயில்ல கென்னடி, இந்த ஹோட்டல்லே நீ இவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணுற, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க. அப்போ அவங்க என்னை எப்படி பார்த்துருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். அப்பையும் நான் தான் வச்சுருக்கேன்னு சொல்லவே இல்லை, எல்லாம் கடவுளுடைய கிருபமா அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரியா வாழ்நாள் வாழ்க்கையை இன்னைக்கு ஏசப்பாவை கருத்தை பிடிச்சனால தான் இன்னைக்கு இந்த ஒரு ஒவ்வொரு நாளும் பார்த்துங்க, அதிகாலை ஜெபம் 5 மணிக்கு குடும்பமாய் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவோம். நம்ம தலைவர் பேக்கரி வச்சுருக்காரு. நான் வந்துட்டையும் சொன்னார், பாஸ்கர் சார் சொன்னார், அது தலைவருடைய பேக்கரி அப்படின்னாரு. பரவாயில்லையே, நம்ம சொந்தக்கார ஒருத்தர் இருக்கார் போல. எவ்வளோ கஷ்டம் அந்த ஹோட்டல் தொழில். அன்னைக்கு வேலைக்கு எல்லாத்துக்குமே ஆள் ஈஸியாக கிடச்சி, இன்னைக்கு ஆட்களில் வந்து தக்க வைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. இந்த ஹோட்டல் தொழில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பேக்கரி கூட பரவாயில்ல, என் டைம் பேக்கரி இருக்குது, நான் ஒரு 5 பேக்கரி வச்சுருக்கேன். ஒரு மூடிட்டீங்க? ஆமாம். நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் ஒரு 3 இருக்குது, வெஜ்ஜு ஒரு 5 வச்சுருக்கோம். கொடைக்கானலில் ஹோட்டல் இருக்குது, ஒரு லேக்கு பக்கத்துலேயே ஒரு 35 ரூமோட எல்லா வசதியோடையும் வச்சுருக்கோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா லேபர் பிரச்சனை எங்களுக்கெல்லாம் ரொம்ப வந்து இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரே வழி யாரை போய் தேர்றது? பெரிய நிறுவனமாக இருந்தால் ஹெச்ஆர்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. நமக்கு ஹெச்ஆரே அவர் தான், அவரை பிடிச்சிருவோம், அவர் கையில் காலமுறை கொடுத்துரும். அப்பா இதை பிடிச்சிங்க, 425 பேர், உங்கள் திட்டம் என்னவோ நடத்துங்க, அதுக்கு என்னை தகுதிப்படுத்துங்கப்பான்னு கேட்குறோம். அவ்வளோதான். அதை சகிச்சுக்கிற தன்மை எனக்கு கொடுங்க. திடீர்னு பார்த்தா எங்கள் ஹோட்டல்லாம் கர்த்தர் கிருபையில் எந்த குறையுமே இருக்காது. நான் வந்து ரொம்ப ரொம்ப அதில் வந்து என் தொழிலில் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துகிற ஆள். இப்போ கூட எனக்கு மெசேஜ், சாம்பார் வச்சுட்டேன், நான் செக் பண்ணிட்டேன், இப்போ வாய்ஸ் போடணும், போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சார் சாம்பார் செக் பண்ணிட்டேன், உப்புலாம் கரெக்டாக இருக்குது, சட்னி கரெக்டாக இருக்குது, காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, கம்மி பண்ண சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு மேற்பார்வை இல்லைன்னா அந்த தொழிலில் வந்து இருக்க முடியாது. நாங்கள் எல்லாமே கொடைக்கானல் ஃபுல்லாக ட்ரேடிங் பண்ணுறோம், பேக்கரி ஃபுல்லாக தயாரித்து வெளியிலலாம் சப்ளை பண்ணுறோம், எல்லா வேலையுமே செய்கிறோம். ஆனால் எல்லாமே ஓனாக தான் பண்ணுறோம். ஆனால் எனக்கு எந்த முன் அனுபவமும் கிடையாதுங்க. இந்த ஹோட்டல் ஃபீல்டு எனக்கு முன் அனுபவமே கிடையாது. எனக்கு இந்த அங்கீகாரத்தை கொடுத்ததே ஏசப்பா தான். இந்த தொழிலுக்கு ஞானத்தை கொடுத்ததே அவர் தான். அவ்வளோ ஒரு அற்புதமானவருங்க. கேட்டதெல்லாம் யாருக்குங்க கிடைக்கும்? என்னைய மாதிரி யாருக்குமே கிடைக்கவே கிடைக்காது. நான் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு அற்புதமானவருங்க. என்ன அவனுக்கு கார், என்ன கார் வேணும் வாங்கிக்க. ஹோட்டல் நான் நினைக்கிற இடத்துலலாம் ஹோட்டல். நான் இப்போ அப்ராடில் ஓப்பன் பண்ணணும். துபாயில் போய் பாட்டு வந்திருக்க இடம், அடுத்து சிங்கப்பூர் போகணும், ஸ்ரீலங்கா போகணும். ஒவ்வொரு விஷயத்தையுமே அவர் கையில் தான் கொடுப்பேன். நான் மனுஷன் கையில் போய் கொடுக்கவே மாட்டேன். என் பொண்டாட்டிகிட்ட கூட நான் ஷேர் பண்ண மாட்டேன், என் தம்பிகள்கிட்ட கூட ஷேர் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். என்னை குறித்து நீங்கள் என்ன திட்டம் வச்சுருங்க, எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா. எனக்கு இப்போ வந்து 52 வயசாச்சு. என் பையன் வரக்குள்ளேயும் அவனுக்கு ப்ரிப்பேர் ஆகி வைக்கணும், அதுக்குள்ளேயும் நான் ஓடணும். அதுக்கு உங்களுடைய அனுபவம் போகணும், உங்கள் நாட்டெல்லாம் போகக்கூடாதுன்றதுல உறுதியாக இருக்கேன். அதனால் ஒவ்வொரு நாளும் அவர் வந்து எனக்கு வந்து நீ போ அப்படின்னு சொல்லாமல் நான் போகவே மாட்டேன். ஒவ்வொரு நாளும்
அவர் கையில் கொடுத்து ஒவ்வொரு விஷயங்களையும் வாங்கி தான் நான் பயன்படுத்தினேன். நல்ல எனக்கு நிறுவனம் இருக்கிற இடம் எல்லாமே நல்ல ஒரு மெயினான இடத்துல தான் இருக்குது. ரோட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எல்லாமே இருக்குது. எல்லா லாட்ஜ் இருக்குது, எல்லாம் வசதியோடு இருக்கும். இப்போ ஈடன் கார்டன் வத்தலக்குண்டு எடுத்துட்டிங்கன்னா தெரியாதவங்களே இருக்க முடியாது. எல்லாம் ஐபிஎஸ், ஐஏஎஸ், முதலமைச்சர்லேருந்து எல்லாம் அங்கே தான் வந்து ரெஸ்ட் எடுக்கணுன்னா கூட நம்ம ஹோட்டலில் தான் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனாலும் நம்ம வந்து ஒரு நாள் கூட அவ்வளோ பெரிய அதிகாரிகள்கிட்ட போய் அரசியல்வாதிகள் போய் ஒரு சின்ன ஹெல்ப் கூட கேட்டதில்லை. போலீஸ் ஸ்டேஷன் இந்த ஈடன் கார்டன் ஓனர் யாருன்னு சொல்லி 1 வருஷம் ஆச்சா இன்ஸ்பெக்டர் வந்து போன வாரம் என்னை தேடி வர்றாரு. சார் நான் வந்து 1 வருஷம் ஆச்சு இந்த ஈடன் கார்டன் ஓனரை பார்க்கணும் அப்படின்னு. போகவே மாட்டோம், நாங்கள் வெளியில் காமிச்சிக்கவே மாட்டோம். நானும் ஒரு சகா பணியாளர்கள் மாதிரி தான் இருப்பேன். நானும் எங்கள் ஹோட்டல் எங்கள் நிறுவனத்தில் வந்தால் நாங்களும் அவங்களோடு சேர்ந்து தான் இருப்போம். ரொம்ப அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனம், மரியாதை, ஊதியம், அரசு விட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் ரொம்ப நேர்த்தியாக பர்ஃபெக்டாக எந்த குறையுமே இருக்காது. ஹோட்டல் நடத்துவதற்கு என்னென்ன லைசன்ஸ் வேணுமோ என்கிட்ட வந்து என்னை ரோல் மாடல்லாம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் வச்சுக்குவாங்க. நான் வைஸ் பிரசிடெண்ட் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஹோட்டல் ஓனர் சங்கத்துக்கு. ஆனாலும் ஏதான் டவுட்னா என்கிட்ட தான் கூப்பிட்டு கேட்பாங்க, இந்த லைசன்ஸ் எங்கே எடுக்கணும், இது எடுக்கணுமா, நம்ம எடுக்கக்கூடாதா அப்படின்லாம் கேட்பாங்க. என்ன லைசன்ஸ் இருக்கோ என்ன எடுக்கணுமா நான் ஆஃபீஸரை தேடி போய் லைசன்ஸ் எடுப்பேன். இப்போ இருக்க கட்டத்தில் எல்லாம் தேடி வந்து பிடிச்சேன், இதை எடுக்கலையா அதை எடுக்கலையான்னு ஒரு சிலர் கேட்பாங்க. என்ன இருக்கோ அதை எல்லாத்தையுமே கொண்டு போய் நேராக நானே போய் மேக்சிமம் அன்பாலேயே வேலையை வாங்கிட்டு வந்துடுவேன். பணம் கொடுத்து வேலை வாங்க மாட்டேன். அப்படி ரொம்ப பணம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் இழுக்க ஆரம்பிச்சிருவேன் நானே. எங்களுக்கு தேவை, நான் உங்களை தேடி வந்திருக்கேன், நீங்கள் என்னை தேடி வரல சார், எனக்கு பண்ணி கொடுங்க, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லைசன்ஸும் கரெக்டாக இருக்கும். ஸ்டாஃபுக்கு தேவையானது எல்லாத்துக்குமே வந்து இயர்லி ஒன்ஸு 3 நாள் டோட்டலாக லீவ் விட்டுருவோம். அவங்களும் எங்கள் ஃபேமிலி எல்லாரும் பஸ்ஸில் ஒரு 3 நாள் டூர் போயிடுவோம். எவ்ரி 1 இயர் 3 நாள் லீவ் விட்டு டோட்டலாக எல்லாத்தையும் கூப்பிட்டு வெளி ஊர்களுக்கு போய் அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டாக ஸ்பீச் கொடுத்து அவங்க நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ண விட்டு 3 நாள் அவங்க வந்து எங்களுக்கு ஒரு கெஸ்ட்டு தான். அவங்களுக்கு பணியாளரே நாங்கள் தான், என் குடும்பம்தான். நாங்கள் தான் அவங்களுக்கு வந்து சமைச்சு சர்வ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் கொடுக்க. அவங்க ஒரு வேலை கூட செய்யக்கூடாது. மாஸ்டர் மட்டும் வெளியிலேருந்து கூப்பிட்டு போயிடுவோம். சர்வ் பண்ணுறது எல்லாமே எங்கள் ஃபேமிலியாக நாங்கள் தான் சர்வ் பண்ணுவோம். அவங்க அந்த 3 நாளைக்கு வந்து அவங்கள எதுவுமே செய்ய விட மாட்டோம். இப்படியெல்லாம் ஒரு நல்ல ஒரு குறிக்கோளை வந்து யார் கொடுக்க முடியுமா? உலகத்தான் கொடுக்கவே முடியாதுங்க, அவர் தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவர்கிட்டருந்து வாங்கினா தான் இது எல்லாமே. அவர் எனக்கு கொடுக்குறாரு, நான் அதை ப்ராப்பராக டெலிவரி பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தேவன். இங்கே ஆண்டவரை ஏற்றுக்கிட்டவங்க இருப்பீங்க, ஏற்றுக்கலாமல் இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்ம சிந்தனை வந்து எப்பயுமே சரியாக இருக்கணுங்க. நம்ம வந்து விரோதமான சிந்தனைகள் இருந்துட்டு எதை நம்ம யோசித்தாலும் நடக்காது. எல்லாமே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும். நம்ம சிந்திக்கிற சிந்தனை சரியாக இருக்கணும். இப்போ ஒரு சிலர் சிந்திப்பாங்க, நான் ஒரு பக்கத்தில் கடை போகிறேன் அப்படின்னா அது நியாயமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நமக்கு நியாயமாக இருக்கும், ஆனால் அவருக்கு அது நியாயம் இல்லைல்ல. அவர் தொழிலை கெடுக்க போகிற மாதிரி ஆகி போயிடும். அதை செய்யக்கூடாது. நான் அந்த மாதிரி இடத்துல நான் போய் கடை எங்கேயுமே போடவே மாட்டேன். எந்த ஊரில் கடை போட்டாலும் அங்கே இருக்க மாதிரியே என் கடை இருக்கவே இருக்காது. நான் வித்தியாசமாக என் கடை இருக்கும். அங்கே அவங்களுடைய ரேட்டு வேறு, என் ரேட்டு வேறு. என்னுடைய மெனு டிஷ்ஷெல்லாம் வேறு இருக்கும், அவங்களது வேறு மாதிரி இருக்கும். நான் அவங்களோட யாரோடையும் போய் கம்பேர் பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன். அவர் இட்லி வந்து பிளேட் 40 ரூபா வச்சுருக்காரு, நம்ம ஒரு 35 ரூபா வைக்க மாட்டோம். அவர் 40 ரூபா வச்சா நம்ம 50 ரூபா வைப்போம் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனைகள் வந்து ஆண்டவர் வந்து எனக்கு வந்து வெளிப்படுத்துகிறார். சரிங்களா? நானாக வந்து சிந்திச்சு நான் ரொம்ப நான் எப்பயுமே சொல்லிக்கிறேன், ஐ எம் ஒரு சர்வெண்ட். ஈடன் கார்டனுக்கு நான் வந்து ஒரு மேனேஜர். ஓனர் யார்? ஜீசஸ். அவர் தான் ஓனர். நான் ஒரு வேலைக்காரன். என் மூலமாக இத்தனை ஆட்களை போஷிக்கிறார். அவங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன். டிசிஷன் அத்தாரிட்டி அவர்கிட்ட தான் இருக்குது, நான் எடுக்க முடியாது. இந்த 425 பேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே நான் 2006 ஆரம்பித்த ஹோட்டலு, அன்னைக்கு இருந்த ஸ்டாஃப் கூட இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க நம்ம நிறுவனத்தில். அதெல்லாம் பெரிய ஸ்லாக்கிங்க, யாருக்குமே கிடைக்காது. இன்னைக்கு வரைக்கும் இருப்பான். எத்தனை குடிகாரனாக இருந்தாலும் சரி திருத்திடுவேன்.
எத்தனை வீண்கரையும் சம்பளம் வாங்கி செலவு பண்ணுறான்னா பிளாக் பண்ணுவேன். ரொம்ப அவங்கள கேர் பண்ணிக்குவேன். அவங்கள சம்பளம் கரெக்டாக வீட்டுக்கு போச்சா, அங்கேருந்து எனக்கு ஃபோன் வரணும். நீ வாங்கின சம்பளம் வீட்டுக்கு போயிடுச்சா, அவங்க வீட்டில் கொடுக்குற உன் பர்சனல் எக்ஸ்பென்ஸுக்கு பெட்ரோல் போடவோ உன் செலவுக்கு அவங்க கொடுக்குறதா வாங்கணும். இந்த மாதிரி நிறையா ஆண்டவருக்குள்ளே இருந்தால் என்னென்னமெல்லாம் இருக்கணும். நீ எப்படி சுகமாக இருப்ப. நான் என் நிறுவனத்தில் சொல்கிறதே இது வந்து ஒரு மத மாற்றம் அல்ல, இது ஒரு மன மாற்றம் தான். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இவங்க கிறிஸ்தவங்கெல்லாம் ஹோட்டலில் போய் வேலை செஞ்சால் மதம் மாற்றிடுவாங்க. நான் மதம் மாறுன்னு சொல்லலை, மனம் மாறு, நீ நல்லா இருப்ப. என்னுடைய கேள்வியே, என்னுடைய இதே அதான், என்னுடைய ஆசையே அதான். மனம் மாறு, நீ இந்த பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகு, நீ சுகமாக இருப்ப. நீ சுகமாக இருந்தால் உன் குடும்பம் சுகமாக இருக்கும். ஆனால் நீ ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன்னா உன் குடும்பமும் ஒன்றும் இல்லாமல் போகும். எங்கள் நிறுவனத்தில் எல்லா ஹோட்டல்லையுமே தங்குறதுக்கு எல்லாத்துக்குமே வசதி இருக்குது. யாரும் சிகரெட்டு குடிக்கக்கூடாது, ஒரு சிகரெட்டு பீடி துண்டு கூட இருக்கக்கூடாது, ட்ரிங்க்ஸ் அடிக்கக்கூடாது. அப்படி என்னால் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னா இந்த நிறுவனத்தை விட்டு நின்று, இதுதான் ரூல். அதுக்கு நீ கட்டுப்பண்ணனா சைன் பண்ணு, புதுசாக வரவங்கள சைன் பண்ணு. இல்லைன்னா ரூல் வச்சுருக்கோம், நாங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ரூல் வச்சுருக்கோம். அந்த ரூல் பிரகாரம் நீ இருக்கணும். கரெக்டான தேதிக்கு சம்பளம் கொடுத்துருவோம். கரெக்டாக ஒரு கிறிஸ்தவங்கன்னா கிறிஸ்மஸ் டயத்தில் போனஸு, முஸ்லீம்லாம் அவங்க டயத்தில், ஹிந்துன்னா அவங்க டயத்தில், இயர்லி ஒன்ஸ் இன்க்ரிமெண்ட்டு, எதுவுமே கரெக்டாக ரொம்ப கரெக்டாக போயிடும். ஏன்னா நான் வந்து எங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் ரோல் மாடலுங்க ஹோட்டல் ஃபீல்டில். ஏன்னா யாருப்பா இவர் வந்து இவ்வளோ தூரம் பண்ணுறாரு, இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காரு அப்படின்னு. இன்றைக்கி என் ஸ்டாஃப் வந்து ஒரு ஹோட்டலில் வேலை போட்டு பார்த்தா எந்த பேச்சு மூச்சு இல்லாமல் உள்ளே போட்டிருக்கேன். எவ்வளோ வாங்கினேன்? 20,000 சேலரி வாங்கினியா? எவ்வளோ வேணும்? நான் 30,000. 30,000 வா. ஏன்னா கென்னடி உன்னை ட்ரெயின் பண்ணியிருப்பார் அவர். ஏன்னா நீ வளர்ந்தது யார்கிட்ட? கென்னடிட்ட. உன்னை நல்லா ட்ரெயின் பண்ணியிருப்பார், அதனால் உனக்கு கொடுக்கலாம். நிறையா மீட்டிங்கு அது இதுன்னு நடத்து, ஒருத்தருக்கு இன்க்ரிமெண்ட்டு, அவங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணால் சேல்ஸில் இன்சென்டிவ், இப்படி எதையாவது ஒன்று அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நான் கொடுக்குற காசு எல்லாமே சொல்லி தான் கொடுப்பேன். நான் இந்த காசு வந்து எங்கே போகக்கூடாது? அரசுக்கு போகக்கூடாது, உன் வீட்டுக்கு தான் போகணும். பார்த்துக்க, நீ அப்படி அரசுக்கு போய் கொடுத்து எதான்னா உனக்கு வகுத்தால தான் போகும். பார்த்துக்க, சொல்லி தான் கொடுப்பேன் நான். என் காசு, இந்த காசு வந்து பரிசுத்தமான காசு, இதை நீ பர்ஸில் கூட வச்சுக்க, செலவாகாது. இல்லைன்னா வீட்டில் கொடுத்துரு, தேவையில்லாமல் அங்கே போய் கொடுக்காத. இந்த மாதிரி ஒரு நல்ல ஞானத்தை ஏசப்பா எனக்கு கொடுத்துருக்காரு. உண்மையில நன்றி. உங்கள் மத்தியிலே நான் வந்து ஒரு சாட்சியாக சொல்கிறதுக்கு, இன்னும் எனக்கு வந்து நிறையா பிரான்ச்சஸ்லாம், நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வருது இப்போ நிறையா எனக்கு. ஏன்னா ஒரு தொழில் நிறுவனம் நல்லா வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நிறையா நமக்கு வந்து ஆட்கள் வருவாங்க, நல்லா பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வருது. பிஸ்னஸ்லாம் இன்றைக்கி வந்து அதே மாதிரி ஒரு விஷயம், நான் முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நான் தொழிலில் வளரும்போது செஞ்சது என்ன பண்ணேன்னா, எங்கள் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு உண்டியல் மாதிரி ஒன்று வச்சுருப்போம், ஒவ்வொரு பிரான்ச்சை போட்டு. இப்போ இட்லிக்கு 40 ரூபா, அது என் பொருளுக்கு விலை, அது நான் நிர்ணயம் பண்ணிட்டேன். ப்ளஸ் டாக்ஸி, அது யார் நிர்ணயம் பண்ணியிருக்கா? அரசு நிர்ணயம் பண்ணியிருக்கு. அந்த காசு யார் காசு? அரசு காசு. அந்த காசை நான் திங்கலாமா? அந்த காசை நான் பயன்படுத்தலாமா? பண்ணக்கூடாது. உறுதியாக இருந்தேன் இதில். டெய்லி இன்றைக்கி ஒரு கடையோடைய சேல்ஸு, அதில் தனியாக செட்டில்மெண்ட் எடுக்கும்போது பிரிஞ்சிடும். டாக்ஸி இவ்வளோன்னு, ஜிஎஸ்டி இவ்வளோன்னு பிரிஞ்சிடும். அந்த காசை அப்படியே எடுத்து கட்டி அந்த கேஷியர் கொண்டு வந்து அக்கௌண்ட்டில் கொடுக்கணும். அந்த அக்கௌண்ட் என்ன பண்ணுவார்? அந்த உண்டியலில் போட்டுருவார். நீங்கள் வந்தீங்கன்னா வாங்க, என் ஆஃபீஸ் காமிக்கிறேன். எல்லா பிரான்ச்சு 8 பிரான்ச்சுக்கு 8 உண்டியல் இருக்கும், ஒவ்வொரு பேர் போட்டு. டெய்லி அங்கேருந்து வர காசுலாம் அந்த உண்டியலில் போட்டுரும். அது யார் காசு? அரசு காசு. அது நம்ம காசு கிடையாது, அதை நம்ம பயன்படுத்தவே கூடாது. ₹1 கூட அதில் எடுக்க மாட்டோம். மாதம் ஆன விட்டு அந்த உண்டியலை உடைப்பாங்க, கவுண்ட் பண்ணுவாங்க. ஆடிட்டு இருக்காரு, எடுப்பார், என்ன சேல்ஸோ சிஸ்டத்தில் இருக்கோ கட்டிடுவோம். ₹1 கூட அந்த காசில் எடுக்க மாட்டோம். இதில் ரொம்ப மன உறுதியாக இருந்தேன் நான். எத்தனையோ பேர் ஆடிட்டே சொல்லுவார், சார் நான்லாம் அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறப்ப என்னுடைய சேல்ரி இந்த காசில் தான் சார் கொடுப்பாங்க. அவர் சொல்லுவார், என்னுடைய சேல்ரி ஒரு 20,000 எவ்வளோ வாங்குவார் போல், இந்த சேல்ரியை இந்த பணத்துலேருந்து தான் சார் கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கேன். நீங்கள் என்ன சார்? அது நான் உனக்கு தரேன், என் வருமானத்துலேருந்து உனக்கு சேல்ரி தரேன். இது வந்து அவங்க பணம். அந்த பணத்தை திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அந்த காசை கரெக்டாக ₹1 கூட
எடுக்காமல் அரசுக்கு பயங்கரமாக கட்டிட்டு வரனால தான் என்னுடைய ஆஃபீஸ்க்கு வெளியில் டெய்லி 2 பிரான்ச் மேனேஜர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், எத்தனை கோடி வேணும் நான் தரேன் சார், உங்களை ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தோம் பயங்கரமாக இருக்குது சார், உங்கள் ரேட்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவைன்னா சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அரசு பணத்துக்கு நம்ம கண்டிப்பாக அதை பயன்படுத்தக்கூடாது. சில பேர் பயன்படுத்தி மந்த்லி ஒன்ஸ் கூட செட்டில் பண்ணுறாங்க, அதை கூட நம்ம டெய்லி எடுக்கக்கூடாதுன்ற ஒரு லட்சியத்தோடு வாழ்கிறேன். அப்புறம் சிபிஎம்சின்னு சொல்லி ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு என்னென்னா மெயினாக கடன் வாங்காமல் தொழில் பண்ணணும். அதுதான் அந்த அமைப்போடையது. இன்டர்நேஷ்னல் உலகம் முழுவதும் இருக்குது. அதுக்கு உலகத்தில் தலைவர் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்கார். இப்போ கூட நான் லாஸ்ட் மந்த்து கூட வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு, ஹாங்காங்கில் நடந்துச்சு, போயிட்டு வந்தேன். அதோடைய நோக்கமே கடன் வாங்காமல் வியாபாரம் பண்ணுவதை குறித்து தான் ஃபுல்லாக கிளாஸே எடுப்பாங்க. அதில் நான் சேர்ந்துட்டு ஒரு 2018-19 வரைக்கும் நான் ஒரு பிரான்ச்சு போடணும்னா என்கிட்ட பணம்லாம் கிடையாது. ஒரு பிரான்ச்சு போனோம், நம்ம ப்ரிஃபரன்ஸ் போய் பேங்க்கில் கொடுப்போம், அவங்க பார்ப்பாங்க, பார்த்துட்டு நீடு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்படி தான் போய் திறந்தோம். அப்போ இந்த அமைப்பில் போய் சேர்றேன். என்னைய இதே மாதிரி ஆட்கள்லாம் நிறையா ஏன்னா நம்ம கிறிஸ்தவ வியாபாரினாலே நம்ம மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும். சரி, இவர் பெரிய ஹோட்டலாக இருக்கார், இவருக்கு நம்ம சத்தியம் சொல்லுவோம், அவர் கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிங்க நானும் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேர்ந்துட்டேன். அப்போ சேர்ந்த டீம் நோக்கமே இதுதான், கடன் வாங்காமல் பிஸ்னஸ் பண்ணணும். அதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணணும். அது வழிமுறைகள் எப்படின்றத நீங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இதே மாட்டு இந்த 2018-19 அப்புறம் 4 பிரான்ச் என்னமோ ஓப்பன் பண்ணேன். ₹1 கூட கடன் வாங்காமல் பண்ணேன். பார்த்துங்க, ₹1 கூட கடனே வாங்கலை, எந்த பேங்க் கார்டையும் போய் என்னை நிற்க விடலை. இதெல்லாம் எவ்வளோ பெரிய மிராக்கலாக இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது உண்மையிலே ஐயோ, அதுக்கு நான் தான் இதில் நிறையா அனுபவிச்சிட்ருக்கேன் போல், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, முக்கால்வாசி ஆசீர்வாதங்களை நான் தான் எடுத்துக்கிட்டேன் போலன்னு எனக்குள்ளே ஒரு மனசு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு கட்டத்துலையும் ஆண்டவர் என்னை எங்கெங்கே போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல போய் கரெக்டாக போய் சேர்த்துறாருங்க. கரெக்டாக சேர்த்து என்னை பயன்படுத்துகிறார். என்னை நான் இது மட்டும் பண்ணலை, நாங்கள் ஒரு அமைப்பை ஒன்று வச்சுக்கிட்டு சின்ன உதவிகள், படிப்பு செலவு, முதியோர்களுக்கு மாதம் 1000 ரூபா சம்பளம் அந்த கிராமத்தில், இப்படியா கிராமங்களில் போய் நிறைய சேவைகள் பண்ணுறோம். அதாவது எப்படின்னா, உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்குறோம், படிப்பு இல்லாதவங்களுக்கு கரெக்டாக போய் அந்த ஃபீஸை போய் கரெக்டாக ஸ்கூலில் கட்டுறோம். சும்மா பெருமைக்காக பணத்தை கையில் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து போடுறது இல்லாமல், உனக்கு என்ன தேவையோ, எந்த காலேஜ் எல்லா டீட்டெயிலும் கொடு, அக்கௌண்ட் நம்பர் கொடு, நானே டைரெக்டாக கட்டுறேன், எங்கள் ஆள் அனுப்பிச்சி வச்சு போப்பா ஃபீஸ் கட்டிட்டு வா, அது என்னான்னு போய் நேராக பார்த்து பண்ணு. இப்படி நிறையா ஆண்டவர் நான் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு கூட இருக்கவங்களையும், நம்ம சமுதாயத்தையும், சமுதாய அக்கறையும் நமக்கு இருக்குது தெரியுங்களா. அது ரொம்ப முக்கியம். நான் நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி பிள்ளை, என் பையனுக்கு நல்லா கார் வாங்கி வைக்கணும், நிறையா ஹோட்டல் வைக்கணும், சேர்த்து வைக்கணுன்ட்டு மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் சமுதாயத்து மேலே உண்மையாக பயங்கர அக்கறை இருக்கணும். இன்றைக்கி நம்ம பாருங்கள், நம்மலாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னுக்க மினரல் வாட்டர் குடிப்போன்னு யாராவது நினச்சி பார்த்தோமா? இன்றைக்கி எல்லாருமே மினரல் வாட்டர் தான் மினரல் வாட்டர் இல்லாத குடும்பமே கிடையாதுங்க. அன்றைக்கெல்லாம் நாங்களாம் ஊற்று தண்ணி, கொடைக்கானல்னா ஊற்று தண்ணி குடிப்போம். இங்கெல்லாம் கேணி தண்ணி அந்த மாதிரி இருக்கும், அதை தான் குடித்து வளர்ந்தோம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அப்படியே அதெல்லாம் ஒரு பெரிய வியாபாரமாகி போச்சு. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? யார் காரணம்? நம்ம தான் காரணம். நம்ம தான் ரோடை பெருசாகிக்கிட்டு இருக்க மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டே போகிறோம். நம்ம மட்டும் இல்லை, அரசும் சேர்ந்து தான் காரணம். அரசு நினச்சா ஒரு மரத்தை உடைக்கும் போது இன்னொரு மரத்தை நடணும், ஆனால் அந்த சிந்தனை இல்லை. அப்போ சமுதாய சிந்தனை நமக்கு ரொம்ப வேணும். அதனால் மரம் நடணும், தண்ணி ஊற்றணும், வளர்க்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. இன்றைக்கி டெல்லியில் சொல்கிறாங்க, நான் இப்போ போயிருந்தேன் டெல்லிக்கு, நான் பார்க்கல, ₹275 என்னமோ 15 நிமிஷம் ஒரு சுத்தமான காற்றை சுவாசிப்பதற்கு ₹275 எவ்வளோவான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி இருக்குங்க. எங்கே இருக்கோம் பாருங்கள். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர், 24 மணி நேரம் எவ்வளோ பணம் நீங்களே கால் பண்ணிக்க, 275 மேனிக்க கால்குலேட் பண்ணிக்கங்க எவ்வளோன்ட்டு 24 மணி நேரத்துக்கு. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம தான் மரம் நடணும்.
நம்ம தான் காக்கணும். சமுதாய அக்கறையும் ரொம்ப ரொம்ப இருக்கணும். நாம் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, நம்ம சமுதாயம் நல்லா இருக்கணும். எப்போ ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நம்ம பயணிக்கிறோமோ அன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூடயே இருப்பார்ன்ற எந்த மாற்று கருத்து இல்லை. எங்கள் கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இதெல்லாம் இருக்குது. எவ்வளோ பெரிய ஹோட்டல்ஸ், பெரிய பெரிய எஜமான்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம பார்க்க முடியாது, பேச முடியாது. அப்பேற்பட்ட எஜமான்கள்லாம் இன்றைக்கி நம்மகிட்ட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஹெல்ப்பு? மேன் பவர் கொடு, இந்த ப்ராடக்ட் எங்கே வாங்கின, எங்கே ரைஸ் வாங்குற, எங்கே இன்டீரியர் பண்ணுற, எல்லாமே வந்து என்கிட்ட கேட்குற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி வச்சுருக்காரு. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். நானே ஆனால் எனக்கு தோசை சுட தெரியாது, சமைக்க தெரியாது. மற்ற வேலை எல்லா வேலையும் செய்வேன். சப்ளை பண்ணுவேன், ஆட்கள் சப்ளைக்கு ஆள் கம்மியான சப்ளை பண்ணுவேன். முந்தியெல்லாம் டீ மாஸ்டர் இல்லைன்னா நானே டீ போடுவேன். ஏப்ரான் போட்டு டீ போட்டுருவேன். ரைட்டு, ஓகே. வீட்டில் போய் சொல்லிடுவேன், இன்றைக்கி எனக்கு ஒரு 500 சம்பளம், டீ மாஸ்டர் சம்பளத்தை 500 எனக்கு கொடுன்னு வாங்கிக்குவோம். ஸோ இந்த மாதிரிலாம் இன்றைக்கி வரைக்கும் எங்கள் நிறுவனத்தில் வந்து எனக்கு சேலரி தான், என் தம்பிக்கு சேலரி தான், எல்லாத்துக்குமே சம்பளம் தான். ஆமாம், இன்றைக்கி வந்து அது ஒரு சாதாரண ஹோட்டல் ஆரம்பித்தோம், இன்றைக்கி அது வந்து ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றிட்டோம். ஆண்டவர் வந்து பெரிய அற்புதங்களை ஒவ்வொரு நாள் நல்ல யோசனையை கொடுக்குறவருங்க. அவருக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர் நிறைய அள்ளி அள்ளி கொடுக்குறவர். இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நிறைய அள்ளி அள்ளி கொடு. ஒவ்வொரு நாள் நான் எப்படி நடக்கணும், நான் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், என்ன மாதிரி காரில் போகணுன்ற கூட டிசைன் பண்ணிடுறாரு என்னைய. நீ இன்றைக்கி இந்த காரில் தான் போகணும் அப்படின்றத கூட அவர் தான் டிசைன் பண்ணுறாரு, நான் முடிவு பண்ணுறது இல்லை. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவரை நம்ம வந்து தரிசிக்கிறோம். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்க நிறையா இந்து சகோதரர்கள் இருக்காங்க, இஸ்லாமியர் இருக்காங்க. உண்மையிலே உங்களை எல்லாத்துக்கும் ஆண்டவர் பெரிய திட்டங்களை உங்கள் மேலே வைத்திருக்கல, எந்த மாற்று கருத்து இல்லை. அதுக்கு நீங்கள் தகுதியாக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு தயாராக இருக்கணும், எதையும் சந்திக்கிற தயாராக இருக்கணும். ஐயோ, டீ மாஸ்டர்லேயே கடை மூடுவோமா? நோ, நான் பார்த்துக்கிறேன், நான் நிற்கிறேன். சப்ளைக்கு ஆள் இல்லையா? நான் நிற்கிறேன். மாஸ்டர் ஆள் இல்லையா? வா, என்னால் முடிஞ்ச சரி. எதையும் செய்கிறதுக்கு தகுதியாகனவனுக்கு மட்டும்தான் அவர் அவர் வந்து ஆசீர்வதிப்பார். தகுதி இல்லாதவனுக்கு எப்படி ஒருத்தர் கொடுப்பா? ஐயோ, இவர் பேண்ட்டு சட்டை போட்டு நல்லா இன் பண்ணிகிட்டு இருக்காரு, இவருக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் கிடையாது. இந்த ஷூவை கழட்டி விட்டு பேண்ட்டை மடித்தா பாத்ரூம் கழுவிடுவோம். அப்படி தான் இருப்பேன் நான் அன்றைக்கும் இப்படி தான் இருப்போம். ஆனாலும் கூட அந்த வேலைன்னு வரும்போது அங்கே வந்து கூச்சப்பட மாட்டோம். நாங்களும் ஒருத்தருக்கு வந்து அந்த வேலை செய்கிறவங்களுக்கு உறுதுணையாக தான் இருக்கணும்னு பார்ப்பேன். அவங்களுக்கு வந்து நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். நீ பிளேட் எடு அப்படின்னு அவரை சொல்ல முடியாது. இப்போ இருக்கவங்களை நான் பிளேட் எடுக்கிறேன், நீ சர்வ் பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த பிளேட் அவன் எடுக்க மாட்டான், அவன் எடுத்து அவன் ப்ரெஸ்டீஜ் பார்ப்பான், நம்மளை பிளேட் எடுக்க விட்டாரே அப்படின்னு. ஆனால் நம்ம அதெல்லாம் பார்க்குறதில்ல, நம்ம எடுத்துருவோம். ஆனால் இப்போ ஒரு 4 வருஷமாக நம்மளை அந்த பக்கம் விடுறதில்லை. நான் நிறையா வேலைகள் வந்துச்சு. ஏன்னா நான் தான் எல்லாமே ஹெச்ஆர் பார்த்துக்கிறேன், ஃபைனான்ஸு நான் தான் பார்க்குறேன், பர்ச்சேஸ் நான் தான் பண்ணுறேன், கன்ஸ்ட்ரக்ஷன் நான் தான் பண்ணுறேன், எல்லாமே நானே பண்ணுறனால என்னை இப்போ அங்கே வந்து விடுறதில்லை. என் தம்பிங்க வந்து ஹோட்டல் தான், அவன் குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி வீடு கடை வீடு, எங்கேயுமே போக மாட்டாங்க. ஆனால் நான் எல்லா பக்கம் போயிடுவேன். எல்லா பிஸ்னஸ் ஃபோரம்லேயும் நான் வந்து இருக்கேன். நிறைய பிஸ்னஸ் ஃபோரம் இருக்குது. இன்றைக்கி பிஸ்னஸை வந்து நம்ம ஆண்டவருடைய சட்டத்திட்டங்களுக்கு ஆண்டவர் கீழ்ப்படிந்து நிறையா கொண்டு வந்துட்டோம். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோரம் வேணும். நான் செய்கிறது சரியா, நான் பேசுகிறது சரியா அப்படின்ற யார்கிட்ட கேட்க முடியும்? என் மனைவிட்ட தான் கேட்க முடியும். நான் இப்படிலாம் செஞ்சேன் சரியா அப்படின்னா அதுக்கு வந்து ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு அவங்க கருத்து வேறுபாடியாக தான் சொல்லணும். அப்போ தான் நம்ம மாற்றிக்க முடியும். நீங்கள் கரெக்டாக தான் செஞ்சீங்க அப்படின்னா நான் தப்பே செஞ்சாலும் கரெக்டாக தான் செய்கிறேன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஃபோரம், நிறைய பிஸ்னஸ் ஃபோரம் இருக்குது. அந்த ஃபோரமில் எல்லாம் போய் நிறைய அதை வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் பண்ணால் எப்படி பண்ணணும்? ஏன்னா இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. அது இந்த பிஸ்னஸோடைய சர்வே பண்ணணும், மார்க்கெட்டு சர்வே பண்ணணும், சைஸ் பார்க்கணும், இதெல்லாம் நிறையா இருக்குது இன்றைக்கி. ஏன்னா ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சுட்டு அதில் லாஸ் ஆகி போச்சுன்னா இப்போ ஹெவி லாஸ் ஆகி போயிடும். இப்போ நான் ஒரு பிரான்ச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப, அதாவது நான் பண்ணால் ஒரு 3 கோடிக்கு பண்ணுவேன். இதே நான் வந்து இன்னொருத்தர்கிட்ட கான்ட்ராக்டாக கொடுத்தேன்னா அது வந்து 3.5 கோடி 3.25 கோடி வந்துடும். ஸோ ஏன்னா நான் எல்லாருடைய பொருள் விலைகள், எல்லா பொருளுடைய தன்மைகள், தரங்கள் எல்லாமே நான் வந்து ரொம்ப அதில் வந்து கற்றுக்கிட்டேன். தகரம்னா என்ன போடணும், கம்பினா என்ன போடணும் அப்படின்ற கற்றுக்கிட்டனால அப்போ அந்த இடத்துல இத்தனை கோடியை நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் பிஸ்னஸ் இந்த ரிட்டர்ன்ஸ் இல்லை அப்படின்னா
அதே நமக்கு ஒரு மன உளைச்சல் ஆயிரும். அப்போ அது நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு இது தேவைன்னா நீங்கள் உங்கள் மனைவிட்டையோ அதாவது இங்கே இதுக்கெல்லாம் வந்து ஆலோசனை கேட்குறதுக்கு வயசு வித்தியாசம் பார்க்கக்கூடாதுங்க, ப்ரெஸ்டீஜ் பார்க்கக்கூடாதுங்க. இது யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து பையனாக இருந்தாலும் பையன்கிட்ட நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னுட்டு இருக்கேன், இதுக்கு என்ன உன்னுடைய ஐடியா என்ன? ஏன்னா அன்றைக்கி நம்ம போய் படித்து வேலைக்கு போனோம்னா அன்றைக்கி ஸ்டார்டிங் சேலரி, நான்லாம் ஹோட்டலில் வேலை செய்யப்போ 3000 தாங்க சம்பளம் எனக்கு. அங்கேயே தான் படுத்துக்குவேன், அங்கேயே தான் இருந்துக்குவேன். 3000 தான் சம்பளம், வருஷத்துக்கு கோட்டையாக தான் சம்பளமே வாங்குவேன், இடையில வாங்க மாட்டேன். அந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி படிச்சுட்டு வந்தவங்க இன்றைக்கி 2 லட்சம் 3 லட்சத்துக்குள்ள சம்பளம் வாங்குறாங்க இன்றைக்கி. அப்போ அவங்க எவ்வளோ நாலேஜ் வச்சுருப்பாங்கன்னு நல்லா பார்த்துங்க. அந்த சம்பளன்றது எதுக்கு கொடுக்குறாங்க? இன்றைக்கி சம்பளம் இந்த இதுன்னு நினச்சி கொடுக்குறாங்களா? அவர்கிட்ட இருக்க நாலேஜுக்கு தான் 2 லட்சமோ 3 லட்சமோ சம்பளம் கொடுக்குறாங்க. படிச்சிருக்காரு, படிச்சிருந்தாலும் ஞானம் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த நாலேஜுக்கு தான் அந்த சம்பளத்தையே அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அப்படிப்பட்ட ஆள்கள்கிட்ட ஏன் நம்ம ஐடியா கேட்டு அதை நம்ம சரியாக தவறான்னு செக் பண்ணிக்கக்கூடாது? அதே சில குடும்பங்கள், சில பிஸ்னஸ்மேன்லாம் பண்ணுறதில்ல. அவன்கிட்ட போய் நம்ம எப்படி கேட்குறான்? அவன் சின்ன போய் விளையாடுத்தனமாக எதாவது ஒன்று சொல்லி விட்டு போயிட்டானா நான் வச்சுருக்கிறதெல்லாம் போயிரும்ல அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் ஆலோசனைன்றது யார்கிட்ட வேணாலும் கேட்கலாங்க. ஆனால் அது சரியாக தவறான்றது டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி நம்ம தானே பணம் போட்டு செய்கிறோம். அப்போ அந்த அத்தாரிட்டி நம்மகிட்ட தானே இருக்குது. அவர் ஆலோசனை சொன்னாலும் நான் மட்டும் தான் அந்த அத்தாரிட்டியாக வச்சுருக்கோம், அவர்கிட்டயா கொடுக்குறோம். அதனால் நம்ம வந்து ஆலோசனை கேட்டு நல்ல பொறுமையாக டைம் எடுத்துக்கணும். இப்போ கிறிஸ்தவங்களாம் இருக்கீங்கன்னா நல்லா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அது ஆர்சியாக இருந்தாலும், பெண்டிகாஸ்டாக இருந்தாலும், சிஎஸ்ஐ யாராக இருந்தாலுமே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் அப்படின்ற வசனம் இருக்குது. அது எந்த டைம்? அதிகாலை 7:30 மணி 8 மணிக்கா? 4:30 மணிக்கு தாங்க அதிகாலை. 4:30 மணிக்கு எழுந்திருங்க குடும்பமாக. என்னுடைய தகப்பனார் இறந்துட்டார். என்னுடைய தாய், என் பையன் சென்னையில் படிக்கிறான், என் பொண்ணு 8th தான் படிக்குது, என் மனைவி, நாங்கள் எல்லாமே வந்து கை கோர்த்து தான் ஜெபம் பண்ணுவோம். கை கோர்த்து ப்ரேயர் ஹால் நான் கட்டுறப்பே தனியாக ப்ரேயர் ஹால்னு தனியாக கட்டினேன். அந்த அப்ரூவ்டு வாங்கும்போதே ப்ரேயர் ஹால்னு சொல்லி போட்டது அந்த ஆஃபீஸர் அப்போ தான் பார்த்துருப்பான் போல். இதுதான் சார் நான் ப்ரேயர் ஹால்னு பார்த்துருக்கேன். எல்லாம் பூஜை ரூம்னு போடுவாங்க, ஆனால் நீங்கள் இதுலேயே ப்ரேயர் ஹால்னு போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரேயர் அறையை வச்சு உங்கள் கஷ்ட நஷ்டம்லாம் நீங்கள் மனைவிட்டையோ கணவர்கிட்டையோ அண்ணன்ட்டையோ தம்பிகிட்டையோ சொல்கிறத விட கதவை அடைச்சிட்டு நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான சொல்யூஷன் கிடைக்குங்க. கதவை அடைச்சிருங்க. அடைச்சிட்டு நீங்கள் கேளுங்க, வருவாருங்க, கேட்பார். வந்து என்ன ஏப்பா அழுகிற, என்ன உனக்கு அப்படின்னு கேட்பார் அவர். நீங்கள் நிறையா பேர் ஜெபத்தில் இருப்பீங்க. பிரதர் கூட ஒருத்தர் சொன்னார், நல்லா ஊழியம் செய்கிறா, ஆண்டவர் எனக்கு அற்புதம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர்கள் கண்டிப்பாக அவருக்கெல்லாம் அவங்க பேசியிருப்பார் உங்கள்கிட்ட. அந்த மாதிரி எல்லாத்துட்டையும் பேசுவார். அவர் வந்து சிறியவர் பெரியவர் இல்லை. உண்மையாக இருந்தால் அவர் கண்களுக்கு நேராக இருந்தாலே போதும், உண்மைத்தன்மை அங்கே தெரிஞ்சிடும். நம்ம அவரை பார்க்காம வேறு எங்கேயாவது பார்த்துட்டு ப்ரேயர் ஹாலில் உட்காந்துக்கிட்டு சிந்தனை ஓடிட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்ம நேராக அவருக்கு நேராக தான் போவோம். இப்படி ஒரு அற்புதமான ஆண்டவர் இன்றைக்கி உங்களையும் இந்த ஊரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலையும், இன்றைக்கி எத்தனையோ பேர் கஷ்டத்தில் வந்திருக்கலாம். இன்றைக்கி எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, என் கடன் பிரச்சனை தீராதா, இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா, எங்கேயாவது ஒரு இடம் கிடைக்குமா அப்படின்னு யாராவது தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஆண்டவர் இன்றைக்கி எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு. ஏசாயா 12:6 சியோனில் வாசமாக இருக்கிறவளே கெம்பீரத்து சத்தமிடு, இஸ்ரவேலில் பரிசுத்தன் நடுவில் பெரியவராக இருக்கிறான்னு சொல்கிறாரு. யாராவது இந்த இடத்துல கஷ்டத்தோட எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா, என் தொழிலில் என் குடும்பத்தில் கிடைக்காதா அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் விடுதலை வருது. நீங்களே நம்ம பிரசிடெண்ட் அவர்கிட்ட சொல்லி எனக்கு அவர் சொல்லணும். உங்களுக்காக அப்படி யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்காக என் ஜெபத்தில் உங்களை வச்சுக்கிறேன். கண்டிப்பாக ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். ஒரு அற்புதமான இந்த வேலையில் உங்களோட பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு தலைவர் ஜோயல் செல்வராஜ் சார் அவருக்கும், அண்ணன் பாஸ்கர் அவர்களுக்கும், ட்ரெஷரர் ரூபன் அண்ணன், அப்புறம் செக்ரட்டரி சேவியர் அண்ணா. உண்மையாக ரொம்ப சந்தோஷம்.
நீங்கள் எல்லாரும் முடிந்தால் கொடைக்கானல் பக்கம் போகும்போது நீங்கள் வாங்க, எங்கள் நிறுவனத்தெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் ஏதாவது வேணும்னா, என்னை திருச்சியிலேயே நிறையா 2-3 பேர் கூப்பிட்ருக்காங்க இங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. நான் தான் கொஞ்சம் தூரமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வராமல் இருக்கேன். ஏர்போர்ட் பக்கத்தில் ஒருத்தர் வந்து ஆப்போசிட்டில் அந்த டிமார்ட்டுக்கு பக்கத்தில் கூப்பிட்ருக்காரு. நான் தான் அவர் வெயிட்டிங்கில் வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் தூரம் பயணித்து வரணுமே அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் டெய்லி வந்து எல்லா பிரான்ச்சுக்குமே போயிடுவோம். நாங்கள் எல்லா பிரான்ச்சுக்குமே அப்புறம் மதுரையில் வந்து கேண்டீன் வச்சுருக்கோம். அப்புறம் ஆம்வே கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமெரிக்கன் கம்பெனி. அதுக்கு வந்து நம்ம தான் ஃபேக்ட்ரிக்கு இப்போது ஃபுட்டு சப்ளை பண்ணுறோம் ஒரு 1500 பேர்த்துக்கு. அது இல்லாமல் மதுரையில் டெய்லி ஒரு 1500-2000 பேர்த்துக்கு ஸ்கூலு காலேஜ் இதெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டோம். ஆனால் எல்லாமே வந்து என்னுடைய குடும்பமாக எல்லாமே என் சகோதரிகள்லாம் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். என் தாய் இருக்காங்க எல்லாமே. நாங்கள் பார்த்தீங்கன்னா என் மனைவிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இதோட முடிச்சிட்றேன். நான் நல்லா பயணிச்சு போயிட்டுருக்கேன். நல்லா வளர்ச்சி அடையும் போது என் மனைவிக்கு வந்து ஆக்சுவலாக ஸ்கூல் வச்சோம். இந்த பொம்பளை பிள்ளைங்க 3 பேரும் நாங்கள் வீட்டில் சும்மா இருக்கோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி 2 தம்பி வைப்புல டீச்சரு அவங்கெல்லாம் படிச்சுட்டு வீட்டில் இருக்காங்க. நாங்கள் இந்த மாதிரி ஸ்கூல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பத்தலகுண்டுலேயே வந்து யார்கிட்டையுமே இல்லாத மாதிரி ஒரு ஸ்கூல் பண்ணோம். ஆமாம், ஐசிஐசி சிலபஸ் யார்கிட்டையும் கிடையாது. ஏசி ஸ்கூல் ஃபுல்லாக ஏசி, அது யார்கிட்டையுமே அந்த ஊரில் கிடையாது. ஏன்னா எப்பயுமே வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு தான் அந்த இதை பண்ணி கொடுத்தோம். அப்படியே போயிட்டு இருக்கும்போது கொரோனாவுக்கு முன்னாடியே என் மனைவிக்கு வந்து பிரெயின் ஸ்ட்ரோக் ஆகி அவங்க வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டாங்க. பிழைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நாங்களும் பார்க்காத டாக்டர் இல்லை, பார்க்கலன்னா டாக்டர்கிட்ட எங்கேயும் கூட்டு போக முடியாது. எல்லாமே டாக்டரை கன்சல்ட் பண்ணுறோம். எல்லாம் வந்து பாம்பேயில் கன்சல்ட் பண்ணுறோம், பெங்களூரு, திருவாண்டம் எல்லாமே கன்சல்ட் பண்ணோம். எல்லாம் ப்ரொஃபைல் பார்க்குறாங்க. பார்த்தோட்டியுமே வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த இதுவுமே வாய்ப்பே இல்லை. எல்லா டாக்டருமே வாய்ப்பில்லைன்னு எல்லாமே சொல்லிட்டாங்க. மரணம் தான் அப்படின்ற நிலைமைக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அந்த ஆஸ்பத்திரியில் நான் இருக்கேன். இருக்கும்போது அந்த டாக்டர்கிட்ட வந்து நான் கேட்டேன், சார் எனக்கு வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். அவர் சொல்கிறாரு, வாய்ப்பே இல்லை சார், நீங்கள் உங்களுடைய எனக்கு வந்த ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரி அவங்களுக்கு போயிடுச்சு, அதனால் நீங்கள் இருக்கிற வரைக்கும் இருந்துக்கோங்க சார், வாய்ப்பு இல்லை, எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் டாக்டர்கிட்ட போய் கேட்டேன், சார் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் சார், எனக்கு ஒரு ரூம் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சார் உங்களுக்கு எந்த ரூம் வேணாலும் எடுத்துக்கோங்க சார் அப்படின்னால, என் ஒய்ஃப் இருக்க ரூமுக்கு பக்கத்துலேயே ஒரு ரூம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ரூம் கதவை சாத்திட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முழங்கால் போட்டு ஜெபம். ஏன்னா எல்லாமே கைவிரிச்சிட்டாங்க. எல்லாம் பெரிய பெரிய பழக்க வழக்கத்தில் உள்ளவங்க எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எங்கள் ஊரில் வத்தலக்குண்டு உள்ள டாக்டர் எல்லா டாக்டருமே வந்துட்டாங்க. எல்லா டாக்டரும் வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ நான் அந்த ரூமை வாங்கிட்டு முழங்கால் போட்டு ஃபுல்லாக அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எந்த வாய்ப்புமே இல்லை, அவ்வளோதான் அப்படின்றது. ஏன்னா என் பொண்ணு வந்து அப்போ 3ஆவதோ 2ஆவதோ படிக்குது. பையன் வந்து 10th என்னமோ படிக்கிறான், 10th 11th படிக்கிறான். ஸோ அந்த கட்டத்தில் இருக்கும்போது என்னதான் இருந்தாலும் ஒரு கணவன் இல்லாமல் கூட இருந்துடலாம், நான் ஒரு தாய் இல்லாமல் ஒரு பிள்ளை இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், அந்த ஆஸ்பத்திரியே சொல்லிட்டார். ஆனால் அந்த ஆஸ்பத்திரியில் ரூம் கேட்குறப்ப நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிவிட்டு அந்த டாக்டர்கிட்ட ரூம் வாங்கிட்டு போனேன். சார், என் மனைவியை நான் இங்கே கொண்டு வரும்போது ஆம்புலன்ஸில் கொண்டு வந்தேன். ஆனால் நான் இங்கேருந்து போகும்போது என் கார் நம்பர் வந்து 333 எரோமியா 33-3, அதான் என் கார் நம்பரு. என் கார் எல்லாமே 333 தான் இருக்கும். 333 காரில் தான் சார் என் மனைவியை கூப்பிட்டு போவேன்னு சொல்லிட்டு ரூமை வாங்கிட்டு போயிட்டேன். போய் ரூமில் அடைச்சி டெய்லி ஜெபம். முழங்கால் முடியாத பட்சத்துக்கு வெளியில் இறங்கி வந்து ஆஸ்பத்திரியவே சுற்றி ஜெபம் பண்ணி கரெக்டாக 3 நாளில் கண்ணு முழிச்சிட்டாங்க. பயங்கரமான மிராக்கல் ஆகிப்போச்சு. டாக்டரே பீஸ் ஆகிட்டு, என்னப்பா இப்படி ஒரு அதிசயம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்புறம் தான் அந்த ஆஸ்பத்திரியே ஃபேமஸ் ஆயிடுச்சு. அந்த ஆஸ்பத்திரி பெரிய கடனில் இருந்துச்சு. அந்த டாக்டர் அண்ணன் தம்பி 2 டாக்டர் பெரிய கடனில் கட்டிட்டாங்க. படிச்சுட்டு வந்து கடன் கட்டாமல் டெய்லி என்கிட்ட சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, நான் இங்கேருந்து போகும்போது உங்கள் கடன் மாறும் அப்படின்னு சொன்னேன். சுற்றி டெய்லி ஜெபம் தான். அந்த பில்டிங்கை சுற்றி ஜெபம் பண்ணேன். பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டாங்க இன்னைக்கு.
என் மனைவி இன்னைக்கு ஜீவனோடு இருக்கா. இன்னைக்கு பெரிய சாட்சியே எங்கள் பட்டணத்தில் இதுதான். அந்த ஜெபந்தான் அப்படின்றத எல்லாமே அறியாதவங்க கூட, ஆண்டவரை விரோதமாக பார்க்குறவங்க கூட, ஐ மீன் இந்த மற்றவங்களாம் இருக்காங்கள்ல, ஆண்டவரை பிடிக்காதவங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இன்னைக்கு அப்படியே என்னோட ஜெபத்துக்கு இவ்வளோ ஒரு வேல்யூ, அவங்க ஆண்டவர் அவ்வளோ பெரியவரா இன்னைக்கு சாட்சியாக கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காரு. என் மனைவி இன்னைக்கு நடக்க முடியாது, ஆனாலும் வீடு மேலே கீழே கம்பெனி இருக்குது. எங்கள் ஹோட்டலுக்கு முக்கியமான பொருளெல்லாம் அவங்க தான் தயாரித்து கொடுக்குறாங்க. மசாலா பொடிகள், ஊறுகாய், நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம், இதெல்லாம் எங்கள் வீட்டில் வச்சு நிறைய ப்ராடக்ட் பண்ணுறோம் நாங்கள். அவங்க தான் அது பண்ணுறாங்க. ஆனால் நடக்க முடியாது. கீழே இறங்கி மேலேருந்து இறங்கி கம்பெனியில் உட்காந்து நிறையா பண்ணுறோம். இன்றைக்கி அவங்க பார்த்தீங்கன்னா மாதம் எங்கள் நிறுவனத்துக்கு அவங்க தயாரித்து கொடுக்குறது 10 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க மாதம். அந்த அளவுக்கு எங்கள் ஹோட்டலுக்கு தேவையானது நெய் நாங்கள் சொந்தமாக காய்ச்சிக்கிறோம், மசாலா ஐட்டம் நாங்கள் அரைச்சிக்கிறோம், ஊறுகாய் போடுறோம், ஸ்நாக்ஸு, கடல மிட்டாய், பொரிக்கடலை, இந்த மாதிரி நிறைய ஐட்டங்களை அவள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான, படித்தது நர்ஸாக இருந்தாலும் இந்த பிஸ்னஸில் ப்ரொடக்ஷனில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு எப்பயும் அவங்க தான் எதாவது ஒன்றுனா அவங்களே ஒரு ரெசிபி எடுத்து எதாவது ஒன்று கண்டுபிடிச்சி நம்மளை தான் சாம்பிளாக வச்சுக்குவாங்க. நான் டேஸ்ட் பார்த்து சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி எது செஞ்சாலும் செஞ்சு நைட்டு வீட்டுக்கு போனோம்னா எதாவது இருக்கும். நானும் உடம்பு குறைக்கலான்னு முயற்சி பண்ணுறேன், நீ என்னை டெவலப் பண்ணி விடுறே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சாப்பிட்டு இப்படியா பண்ணி நிறையா ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அது ஒரு பெரிய எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய சாட்சி. இன்றைக்கி அவங்க ஜீவனோடு வச்சுருக்கா. சீக்கிரமாக நடப்பா. ஆண்டவர் அதோட திட்டம் வச்சுருப்பார். ஆனாலும் நான் சொன்னேன், கவலைப்படாத, அழுகாத, சரியா, உனக்கு முன்குறிச்சிருக்காரு. அவர் அனுமதிச்சனால தான் இந்த வியாதி உனக்கு உருவாகிருக்கு. அவர் கொடுத்துருக்காரு. அவரே அதை மாற்றுறக்கு அவரால் தான் முடியும். நம்ம எத்தனை டாக்டர்கிட்ட போனாலும் நடக்காது. எத்தனை டாக்டர்கிட்ட போனாலும் நடக்கவே நடக்காது. எல்லாம் அந்த டாக்டர்கிட்ட போ, இந்த டாக்டர்கிட்ட போன்னு சொல்லுவாங்க. டாக்டர் இன்னும் எனக்கு அது பண்ணி கொடுக்கல அப்படின்றத மட்டும்தான் சொல்லுவேன். இன்னும் எனக்கு அந்த ஹோப்பே இல்லை. நான் அங்கே தான் கூட்டு போகணும், இங்கே தான் கூட்டு போகணும், எனக்கு ஹோப்பே இல்லை. அதனால் என்றைக்கு ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறைக்கும் ரொம்ப ஜெபத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கும். ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணோம். என் மூத்த மருமக எங்கள் குடும்பத்துக்கு. அதனால் எல்லாத்தையும் இன்றைக்கி அனுசரித்து இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம். எல்லா ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டோம். ஆண்டவர் காரியத்தில் ஒரு நாள் மிஸ் பண்ண. சபை காரியங்களே கரெக்டாக கூடுவோம், சபை கீழ்ப்படிவோம், சபைக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த காரியங்களை முன்னிருந்து நாங்கள் செய்வோம். அதுக்கு எங்கள் தொழில், நாங்களாம் இப்போ தொழிலுக்கெல்லாம் காலம்பரை எந்திரிச்சு போகிறதில்ல. முந்திலாம் தொழிலுக்கு போனால் தான் காலம்பரை நடக்கும் அப்படி இப்படின்லப்பா, அதெல்லாம் கிடையாது. அவர் கையில் கொடுத்துட்டோம், நீங்கள் நடத்துங்கப்பா, எந்த குறை. இந்த யாருமே அண்ணன் தம்பி போகிறதே இல்லை. இப்போ இருக்க ஹோட்டல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், ஏதாவது ஒரு ஓனரை ஜென்ரலாக இங்கே இப்போ கேட்டிங்கன்னா சொல்லுங்கள், எங்கே காலம்பரை 4 மணிக்கு எந்திரிச்சு வரேன், இந்த 4 மணிக்கு தான் போகிறேன். என்ன பிரதர், கண்டிப்பாக சொல்லுவாங்க, கேட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம அப்படிலாம் கிடையாது, நம்ம போகிறதே கிடையாது. காலம்பரை போக மாட்டேன், எப்பயும் போல் 10 மணிக்கு போவோம். 10 மணிக்கு போய் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சு அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே இங்கே வியூ பண்ணிக்கிறோம். அவங்கவுங்கள கரெக்டாக கொண்டு போய் தேவையான நேரத்தில் நல்ல ஒரு மீட்டிங்கு போட்டு அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு போகிறோம். எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. எல்லா உணவுமே நாங்கள் தயாரிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எதையுமே வெளியிலே வாங்குறதில்ல. எங்களோட நோக்கமே இன்னும் ஒரு 5 வருஷத்தில் எங்கள் ஷாப்பில் எல்லாத்துலையும் எங்கள் ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்குது, வெளி ப்ராடக்ட் எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ அதுக்கான முயற்சிகளை பண்ணி நிறையா ப்ராடக்ட்ஸ், என்ன மிஷினரி இதெல்லாம் போட்டு ஓனாக பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே தேவனால் உண்டானது தான். தேவன் இல்லைன்னா இந்த கென்னடி இல்லை. என்னுடைய முழு பேரே ஆரோக்கிய கென்னடி பிரிட்டோ. வருஷம் கரெக்டாக வேளாங்கண்ணிக்கு தவறாமல் போயிடுவோம். அப்படி ஒரு தீவிரமான ஒரு ஆர்சியை சேர்ந்த நான். அதெல்லாம் மாறி இன்றைக்கி ஆண்டவருக்குள்ளே எப்படி இருக்கணும், ஆண்டவருக்கு என்னென்ன நன்மைகள் நமக்கு செஞ்சார், நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கு சேர்ந்ததெல்லாம் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தான் நடத்துகிறாரு. எல்லாருமே சொல்லுவாங்க, படிக்கலைன்ற நீ படிச்சிருந்தா என்ன ஆயிருப்பான்னு கேட்பாங்க. படிச்சிருந்தா கண்டிப்பாக இன்னொரு இடத்துல வேலைக்கு கூட போயிருந்துருக்கலாம். ஆனால் இத்தனை பேர்த்துக்கு வேலை கொடுக்க முடியாது. இதெல்லாம் ஆண்டவருடைய திட்டம். அப்படி ஒரு நல்ல திட்டத்துக்குள்ளே என்னை வழி நடத்தி உங்கள் மத்தியில் பேச செஞ்ச அற்புதமான தேவனுக்கு கோடி கோடி நன்றி சொல்லி, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த திருச்சியை சார்ந்த அவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.